கமலப்போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாகத் தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் பழுதின்றி நன்னினர்பால் செயந்தரும் கீர்த்தி ராமானுஜமுனி தாரிலமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமதோங்கம் அன்பாள் எம்பும் கலித்துறை அந்தாதி உபதேச நெஞ்சமே இனியன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த 108 சாவித்திரி என்னும் நண்பொருளை கலிதந்த செஞ்சொல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமதாகிய புண்ணியனே சொல்லிந்தொகை கொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் நண்பரேத்தும் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லும் பரம ராமானுஜா இது என் விண்ணப்பமே. மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் முகத்து அதனால் எய்த்தொழிந்தேன் உலநாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலைச் சமயங்கள் நிலைத்தவிய கைத்தவன் ஞானத்து ராமானுஜன் என்னும் கார் தன்னையே. ராமானுஜன் நூற்றந்தாதி என்கிற கிரந்தமானது திருவரங்கத்த முதலாங்கிற பெரியவர் அனுகிரகித்தது. பிரபன்ன காயத்ரி பிரபன்ன சாவித்திரி என்று சொல்லப்படுகிறது. சாஸ்திரத்தில் எப்படி காயத்ரியோ அதே போல சம்பிரதாயத்துக்கு இது ஒரு காயத்ரி. இதை நித்தியம் அனுசந்தானம் பண்ண வேண்டும். காயத்ரி 108 சொன்னால் ஒரு வைபவம் என்று சொல்லப்படுகிறது. ஆனா அதனால மோட்சம் கிட்டுமான்றது சந்தேகம்தான். ஆனால் இந்த காயத்ரி என்று சொல்லக்கூடிய பிரபந்த காயத்ரி இது மோட்சேக ஹேத்துவாக இருக்கிறது. இந்த காயத்ரி என்று சொல்லக்கூடிய ராமானுஜ என்று சச்சுரஷ்டதி அந்த 6 எழுத்துக்களோடு கூடிய அந்த ஆச்சரியமான அந்த காயத்ரி, அதிலே நாம் 24வது பாசுரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். மைத்தவின் தீவினையால் பல்லுடல் தரும் முத்து அதனால் எய்த்தொழிந்தேன் உணநாள்கள் எல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள் நிலைத்தவிய கைத்தவன் ஞானத்து ராமானுஜன் என்னும் கார் தன்னையே அப்படின்னு தெரிவிக்கிறார். இதற்கு முன்னாடி பாட்டு 23வது பாட்டு வைப்பாய வான்பொழுதில் இருக்கிற பாசுரம். அந்த பாசுரத்திலே தான் ராமானுஜரை பாடினேன், அவருடைய பெருமையை சொன்னேன். அதனால் அவருக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமோ, வைப்பாய் வான்பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்குமே ராமானுஜனை இருநிலத்தில் அருவினையேன் ஒப்பாரில்லாத அருவினையேன் வஞ்சனஞ்சல் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இதவன் மொய்ப்புகற்கு அவருடைய புகழுக்கு ஏதாவது இகழ்ச்சி ஏற்படுமோ, ஆபத்து ஏதாவது வந்துடுமோன்னு ஐயப்பட்டார். ஏனென்றால் தன்னுடைய நெஞ்சி வஞ்ச நெஞ்சி. அது மட்டுமல்ல, அவர்களை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய புறத்தாழ்வார் முதலானவர்கள்லாம் நல்லன்பர் மனத்தகத்தை எப்போதும் வைக்கும் ராமானுஜன் அவர்கள் நல்லன்பர்கள். ஆனால் நானோ திருவரங்கத்தமா தெரிவிக்கிற நானோ நல்லன்பரான தன்மையே என்னிடத்தில் இல்லை. இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையேன், இந்த பெரிய லோகத்திலே எனக்கு சமமானவாளோ மேம்பட்டவாளோ பாபம் பண்ணினவா கிடையாது. அறிவினையேன் ஒப்பாரில்லாத அறிவினையேன், எனக்கு பாவம் பண்ணது மட்டுமல்ல, நெஞ்சாது நல்ல நெஞ்சு இருக்கான்னு அதுவும் கிடையாது. வஞ்ச நெஞ்சு. வஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்தினேன், 3 காலத்திலும் வாழ்த்தினேன். ஆனால் அவர்கள் எப்போதும் வாழ்த்தினார்கள். சதா சர்வகாலமும் தியானம் பண்ணி கொண்டிருந்தால் சுவாமி ராமானுஜரை. நான் முப்போதும் எதற்காக வாழ்த்தினேன் என்றால், வாழ்த்தினா ஏதோ பெருமை கட்டுகிறது, ஊர் உலகத்துக்கு தெரியணும் அப்படின்னு சத்தம் போட்டு அதை சொன்னேன். அதனால நான் பண்ணின அந்த வாழ்த்து பாபானுஜருக்கு அவத்தியகரம் ஏற்படுத்துமோ அப்படின்னு ஐயமுற்றார். அந்த பாசுரத்திலே 23வது பாசுரம். இந்த 24வது பாசுரத்திலே முதல் பாதியிலே தன்னுடைய தாழ்ச்சியெல்லாம் சொல்லிக் கொள்கிறார். அடுத்து பிற்பாதியிலே நான் தான் பாட வேண்டும், ராமானுஜரை பாடுவதற்கு எனக்கே தகுதி உண்டு என்று சொல்லிக் கொள்கிறார்.
ஆச்சரியமான பாசுரம். இந்த மாதிரி மாறி மாறி பேசலாமா சுவாமி? இந்த குழந்தைகள் பேசுற மாதிரி இருக்கு. குழந்தைகள்லாம் திடீர்னு பக்கத்து வீட்டு குழந்தை சண்டை போட்டுக்கும், அடுத்த க்ஷணமே சேர்ந்துடும். அந்த மாதிரில இருக்கு. இதற்கு முந்தின பாட்டு பாட்டு ஒரு 10 பாட்டு கழிஞ்சாலாவது பரவாயில்ல. இதற்கு முந்தின பாட்டுல நான் பாடுவதற்கு தகுதிப்பட்டவன் அல்லன் அப்படின்னு தன்னை தானே சொல்லிட்டு, இப்ப என்னை தவிர வேற யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப இதுல என்ன சுவாமி இவருக்கு நிலை இருக்கு? இது இத்தனையுமே ராமானுஜர் சம்பந்தம் பெற்ற பிறகு இல்லை எனக்கெதிரி, இல்லை எனக்கெதிரி, இல்லை எனக்கெதிரே இந்த நிலை ஏற்படுகிறது. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். அப்ப ராமானுஜர் இருக்க செய்து நான் எதற்காக என்னை பத்தி நான் நினைக்கணுன்றார். ஏன்னா ராமானுஜர் எப்படிப்பட்டவர்? ராமானுஜர் என்னும் கார்தன்னையே மழை மேகம். அந்த பெரிய ராமானுஜர் என்கிற பெரிய மேகத்தை கண்டேன். அந்த மேகம் என்ன பண்ணும்னா ஜலம் ஸ்தலம் விபாகமர, இங்கு நல்லவர்கள் உள்ளார்கள், இங்கு தீயவர்கள் உள்ளார்கள், இங்கு படித்தவர்கள் உள்ளார்கள், இங்கு படிக்காதவர்கள் உள்ளார்கள், இங்கு ஞானிகள் உள்ளார்கள், அங்கு அஞ்ஞானிகள் உள்ளார்கள் என்கிற வாசி பார்க்காது, என்கிற வித்தியாசம் பார்க்கவே பார்க்காது. மேகம் எப்படி மழையை பொழிகிறதோ அதே போல சுவாமி ராமானுஜர் கார் மேகம், கார் தன்னையே அப்படிங்கிறியா அந்த மாதிரி பொடிய ராமானுஜர் இருக்க செய்து நீ எதற்காக என்ன நான் என்ன இந்த மாதிரி வாழ்த்தாம இருக்கணும்? நன்னாவே பண்ணிக்கலாமே. அதனால நான் வாழ்த்துறபடியா ராமானுஜர் ஆபத்து வர போறதா? ஒரு ஆபத்தும் இல்லையே. ஏன்னா நான் பள்ளமா இருக்கேன். இந்த எக்ஸாம்பிள் தான் ரொம்ப நல்லா எடுத்துக்கார். நான் பள்ளமா இருக்கேன், ராமானுஜர் மேடா இருக்கார். அப்ப மேடு பள்ளம் இந்த விபாகம் பார்க்கறதே கிடையாது ராமானுஜர். ஓ இந்த மேடா இருக்கு இந்த இடம், இந்த இடத்துல நம்ம இருக்கலாம், பள்ளமா இருக்கலாம், நமக்கு சம்பந்தம் வேண்டாம் அப்படின்னு அவரு தள்ளி வைத்திருந்தாலோ எனக்கு அதனால ஏதோ ஒரு விச்சேதம் ஏற்படுகிறது. அந்த மாதிரி இல்லையே. அவரும் மேடா இருக்கார், நானும் பள்ளமா இருக்கேன். சாமான்யமா லோகத்துல ராஜ்யத்துல என்ன பண்ணுவான்னா ராஜாக்கள்லாம் எங்கெங்கெல்லாம் மேடா இருக்கோ அந்த மேடா இருக்கக்கூடிய இடத்துல கொண்டு வந்து பள்ளத்துல கொண்டு வந்து அந்த மண்டை போட்டு சமம் பண்ணிடுவார். சமானம் பண்ணிட்டான்னா இதுவும் அதுவும் சமமா இருக்குமானோ? அதே போல ராமானுஜர் மேடு, நான் பள்ளம். அந்த மேடான ராமானுஜர் என்னுடைய பள்ளத்தை பார்க்காமல் அந்த பள்ளத்துக்கு சரி பண்றார் இல்லையா? அதனால நான் இனிமே என்னுடைய ஸ்தோத்திரத்தால் அவருக்கு ஏதோ அவத்தியகர் வருமோ நினைக்க வேண்டாம். ஏன்னா ஒரு பள்ளத்தை நிரப்பணும்னா மேடுதானே நிரப்பணும். அதே போல நான் பள்ளம், ராமானுஜர் என்பவர் மேடு. இந்த பள்ளத்தை நிரப்ப மேடான ராமானுஜர் வந்து அனுகிரகம் பொழிகிறாரோனோ. எப்ப அனுகிரகம் பொழிஞ்சாரோ இத்தனை நாள் இத்தனை நாள் என்ன நான் பள்ளம் நினைச்சிட்டு இருக்காரு. பள்ளம் தான், நாம அத்தனை பேரும் பள்ளம் தான். இது திருவரங்கத்தமிழரார் தன்னை சொல்லிக் கொள்கிறாருங்கிற அர்த்தமே கிடையாது. இப்ப இவ்வளவு தூரம் தன்னை தாழ்த்தி நீச்சனான தன்மையோடு சொல்லிக் கொள்கிறாருன்னு இதெல்லாம் அவருக்கு இருக்கான்னா கிடையாது. சொல்லிக்கிறாளே சுவாமி, நாம சொல்லணும். நாம சொல்லன்றது ஏன்னா அவ சொல்லின்றாலும் எப்படி ராமானுஜர் விட்டு அது வரும்? அவளுக்கு அந்த ஞானமே இல்லை, அஜ்ஞானமே இருக்கு, பள்ளமே இருக்கு, அவர் எதையுமே கணிசிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு நினைவு இருந்ததுன்னா 108 பாசனம் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. எப்ப 108 பாசனம் பண்ணினாரோ ராமானுஜர் திருவுள்ளத்துல தான் இருக்காரோ, தன்னுடைய திருவுள்ளத்துல ராமானுஜரை வைத்துக் கொண்டிருக்கிறாரோ உயர்ந்தவர் தான். ஆனா சொல்லிக் கொள்கிறாருன்னு நாம சொல்லணும். இப்ப நாம சொல்றதுக்காக அவர் பாடினாருன்னா அது நைச்சான சந்தானம்னு பேரு. ஒவ்வொருதும் ஆளவந்தார் தெரிவிக்கிறார், இதை முன்னாடியே பார்த்திருக்கோம். அதே ஒரு நாதமணிகள் தெரிவிக்கிறார், சுவாமி ராமானுஜரை தெரிவித்துக் கொள்கிறார். அந்த மாதிரி இருக்கிறது அந்த நைச்சான சந்தானம் ஒத்தொத்தரும் பாவிக்கணும் இல்லையா? அந்த பாவிக்கக்கூடிய தன்மை தான் இங்க தெரிவிக்கிறார். ஆக இதுல இருந்து என்ன தெரியுதான்? இந்த பாதி பாத்திரத்தாலே என்ன பாருங்க, இத்தனை நாள் இந்த நிலையை பாதி பாட்டாலே சொல்லுகிறார். இனிமே பெற்ற வைபவம் தான் முதல் பாதி பாசுரத்தாலே தான் எத்தெல்லாம் எவ்வளவு சிரமப்பட்டது மட்டுமல்ல, எவ்வளவு நீச்சன் சொல்லுகிறார். இனிமே பெறப்பட்ட வைபவம் ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தாலே பெறப்பட்ட வைபவம். அந்த பெறப்பட்ட வைபவத்தை மிச்சம் இருக்கிற பாதி பாசுரத்தாலே சொல்லிக் கொள்கிறார். ஆச்சரியமான பாசுரம்,
மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மொத்து அதனால் எத்தொழிந்தேன் உலனார்கள் எல்லாம் இன்று கண்டு எந்தேன் மொய்த்தவன் தீவினை. எத்தனை நாளா நான் பாவம் சேர்த்துட்டு இருக்கேன், ஒரு நாளா ரெண்டாள், எத்தனையோ ஜன்மங்களாக சேர்த்தனர், எத்தனை ஜன்மங்கள், எத்தனையோ சரீரம் எடுத்திருக்கிறேன். மொய்த்த வல்வினை, மொய்க்கிறது, மொய்த்த வெண்தீவினை, நன்னா மொய்க்கிறது. எத்தனை சரீரங்கள் புகுந்திருக்க தெரியுமா? மொய்த்த வெண்தீனா என்னை விட்டு அகலாமல் சூழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய வெப்பத்தை உடையதான தீவினை. மொய்த்த மொய்க்கிறதுனும் ஈ மொய்க்கிறதுனும், அதே போல வண்டுகள்லாம் மொய்க்கிறதுனும், அதே போல தேனீக்கள் மொய்க்கிறதுனும், அந்த மாதிரி மொய்க்குமா போல என்னிடத்துல தீவினைகள் மொய்க்கிறது. மொய்த்தவன் தீவினி இன்று நேற்று கிடையாது, அனாதி காலமா இருக்கு, அனாதி காலமா இருக்கு. சரி சுவாமி, அனாதி காலமா இந்த தீவினைகள் இருக்கணும், இது எப்படி பண்ணலாம்? அனுபவிச்சா போயிடுமோனோ, பிராயச்சித்தம் பண்ணினா போயிடுமோனோ அப்படின்னா, அனுபவித்து கழிக்கலாம் பார்த்தா அனுபவித்தும் கழிக்க முடியல, பிராயச்சித்தம் கழிக்கலாம் பார்த்தா பிராயச்சித்தம் பண்ணியும் பண்ண முடியல. இரண்டுமே கண்ண முடியாது போட்டுக்குன்னு தெரியுது. ஏன்னா அத்தனை தீவினை. அப்படி எப்படிப்பட்ட மொய்த்த வெண் தீவினை, வெப்பத்தை உடைய தீவினைன்னாரு. அப்ப அத்தனை பாபத்தை சேர்த்திருக்கேன். அப்பன்னா என்ன அர்த்தம்? அத்தனை பாபத்தை சேர்ந்தபடியாலே நிறைய உடலை எடுத்து கொண்டிருக்கிறேன். நிறைய உடம்பு, நிறைய ஜன்மாக்கள், ஒரு ஜன்மா ரெண்டு ஜன்மா, பகவான நிறைய ஜன்மா எடுத்திருக்கார். அஜாயமானோ பகுதா விஜாயத்தே, ஜன்மம் பல பல செய்து வெளிப்பட்டு எடுத்திருக்காரு. அதே போல நானும் நிறைய எடுத்திருக்கேன். ஒன்னா ரெண்டா மாறி மாறி பரபிறப்பம் பிறந்து அடியை அடைந்து உள்ளம் தீன் ஈரிலிந்த திருவெல்லம் யான் மொழிகிறன்னு நிறைய ஜன்மத்தை எடுத்திருக்கேன். அதெல்லாம் இப்ப திருவரங்கத்தை நான் தெரிவிக்கிறாரு, என்னால முடியல, இத்தனை நாள் ஜன்மத்தை எடுத்து 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 தரந்தேன், இனிமே ஜன்மாவை எடுக்க வேண்டிய சக்தி என்கிட்ட கிடையாது, அந்த அளவுக்கு சக்தி கிடையாது. அப்ப என்ன பண்ணோம், இனி நம்மால் இருக்க முடியாது. இதெல்லாம் இத்தனை நாள் நடந்தது. மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மொத்து அதனால் ஈட்டொழிந்தேன் உலநாள்கள் எல்லாம். இத்தனை நாள் நடந்தது என்னன்னா, இனிமே மாறி மாறி பல பிறப்பம் பிறந்தது மட்டுமல்லாம இனிமே நம்மால ஜன்மத்தை எடுக்க முடியாத அளவுக்கு சக்தி எழுந்துட்டேன். இதெல்லாம் இத்தனை நடந்தது. இதெல்லாம் முன்னாடி இந்த நாட்கள் எல்லாம் இப்படித்தான் அடியேன் இருந்தேன். யார் தெரிவிக்கிறார்? திருவரங்கத்தை தெரிவிக்கிறார். இப்ப என்ன தெரிவிக்கிறானா, இண்டு கண்டு எந்தேன் பொய்த்தவம் போற்றும் பிழை சமயங்கள் நிலைத்தவிய கைத்தமிழ் ஞானத்து ராமானுஜன் என்னும் காதலிய. இன்றைய தினம் ராமானுஜனை சேவித்தேன். சேவித்தபடியாலே சுவாமி எப்படி இருக்கிறார்னா, பொய்த்தவம் போற்றும், பொய்யான தபஸை போற்று கொண்டு நிற்கிறார்களே, அந்த மாதிரி இல்லாமல் நிஜமான சமயங்கள், அப்படிப்பட்ட பொய்யான சமயங்கள் மாண்டு போகும்படி இன்று கண்டு இருந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய அவியன்னா அதெல்லாம் மாண்டு போகும்படி. எதெல்லாம் புறச்சமயங்கள்னு பேரு அப்படின்னா, இந்த நிறைய சமயங்களுக்கு மொத்தம் 17 மதங்கள், ஆக மொத்தம் மதங்கள் 17 ஆனா இதுக்கு நிறைய குட்டி குட்டியா போட்டிருக்கு. அதெல்லாம் சாஸ்திர சம்மதம் இல்லாத மதங்கள். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, சாஸ்திரம் ஒத்துக்கொள்ளாத மதம். ஆக மொத்தம் மதங்கள் 17 எடுத்திருக்காரு. நேர் பண்ண பார்க்க போறோம். முதல் பத்தி படியில இதெல்லாம் சாக பாருங்க. இது சொல்ல வந்தேன்னா, அந்த சமயங்கள் எல்லாம் மாண்டு போகும்படி பண்ணினார். மேலேயே இதிலே பாசனம் வரப்போறது. நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கணிப்புற்றதுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்ப நீச்ச சமயங்கள்லாம் தெரிவிக்கிறார் இல்லையா? புலச்சமயங்கள் தான் நீச சமயங்கள். அந்த சமயங்கள் எல்லாம் நிலத்தில் அவிழ்ந்து போகும்படி. ஏன்னா அதை ஒழிக்கணும்னு ஒருத்தர் வேணுமோனோ, அப்படிப்பட்ட நிலத்தில் அழுக்க போகும்படி எல்லாத்தையும் வெட்டணும் சுவாமி. கைத்தமிழ் ஞானத்து வெட்டணும்னா கையில வாள் வேணுமோனோ, கத்தி வேணுமோனோ, அந்த கத்தியை வைத்து கொண்டு ஒருத்தர் இருக்கணுமோனோ. யார் சுவாமி? ராமானுஜர். இது கத்தினா கையில கத்தி இல்ல, நாக்கில் இருக்கக்கூடிய கத்தி. என்ன கத்தி? ஒருத்தர் வேணுமோனோ, அந்த என்ன வேணும்? அது தத்துவஞானம் பெற்ற ராமானுஜர். அப்படிப்பட்ட ராமானுஜர் தான் அந்த பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தவன் ஞானத்தை அது அவிழ்ந்து போகும்படி பண்ணாரனோ. அப்படிப்பட்ட ராமானுஜரை நான் கண்டுயர்ந்தேன். இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள். இப்படி எடுத்துக்கணும். அப்படிப்பட்ட ராமானுஜரை இன்று கண்டுயர்ந்தேன். பாதி பாசுரத்தாலே சம்சார ஜீவாத்மா படுகிற கஷ்டங்கள் அத்தனையும் தெரிவிக்கிறார். மொய்த்தவின் தீவினையால் பல்லுடல் தரும் முத்து
அதனால் தொழிந்தேன் உலநாள்கள் எல்லாம். இந்த பாதி பாத்திரத்தாலே இந்த சம்சாரி படம் காஷ்டங்கள் அத்தனையும் தெரிவிக்கிறார். சரி, இனி ஜன்மத்தை எடுக்க வேண்டாம், இனி வேண்டாம் சுவாமி. ஏன்றதுன்னா இந்த பாசுரத்துல முக்கியமான ஏற்றம் என்னன்னா, ராமானுஜ சிறுவடி சம்பந்தத்தாலே இனி வெண்தினவைகள்லாம் பல்லுடல் தோறும் மூத்து அலைய வேண்டியது கிடையாது என்பதை நன்ன நேரே தெரிவிக்கிறார் சுவாமி. ராமானுஜருடைய திருவடி பலத்தாலே மொய்த்தவன் தீவனை எத்தனை இருந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இதுதான் இந்த பாசுரத்துக்கு முக்கியமான குறிக்கோள். ஏன்னா எத்தனை தீவினை இருக்கு. மொய்த்த, இந்த மொய்த்த சப்தத்துக்கு ஆச்சரியமா மனவாளமாவும் தெரிவிக்க போறாரு, அதே வெள்ளோகஞ்சியும் தெரிவிக்க போறாரு. மொய்த்த சப்தத்துக்கு அத்தனை மொய்த்து இருந்தாலும் இன்று கண்டுயர்ந்தேன், இன்று கண்டுயர்ந்தேன். இன்று கண்டுயர்ந்தேன்னா என்ன அர்த்தம்? இன்றுன்னு என்ன அர்த்தம்? இன்று என்றதுக்கு கூறத்தாழ்வார் திருவடிகளை எப்ப ராமானுஜர் காட்டி கொடுத்தாரோ, இது திருவரங்கத்தவா சொல்லிக் கொள்கிறார். கூறத்தாழ்வார் திருவடிகளை எப்ப ராமானுஜர் காட்டி கொடுத்தாரோ அதுதான் இன்று கண்டுயர்ந்தேன். இன்று கண்டுயர்ந்தேன். கண்டு என்பதுக்கு என்ன தெரியுமா? ஆழ்வார் திருநெறி சுவாமி திரு ராமகிருஷ்ண ஐயங்கார் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். கண்டு அதாவது அமுத விருந்துன்னு பேரு. அடிக்கடி இதை சொல்லியிருக்கேன். ராமானுஜன்றது அமிர்த விருந்துன்னு தனியா அவர் எழுதியிருக்கார். அதுல இருந்து சில சில விஷயங்களை அடி எடுத்துட்டு இருக்கேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப கண்டு என்பதற்கு ஆழ்வார் திருநெறி என்ன சாமின்னா காட்ட கண்டுன்னு அர்த்தம். காட்டவே கண்ட பாதகமனம் நல்லாடை உந்தி தேற்றர் உதரபந்தம் அப்படின்னு அமர்நாதிபிரானுக்கு தனியை பார்த்தோமோனோ, அவர் திருப்பானாழ்வார் அவரே போய் கண்டாருன்னா பகவான் காட்ட கண்டாருனோ, அதே போல இங்க கண்டு எந்தன்னா ராமானுஜர் காட்ட கண்டார். அப்ப காட்ட கண்டு, அப்ப ராமானுஜர் கூறத்தாழ்வார் திருவடிகளை காட்டி கொடுக்க அதை கண்டு அதன் மூலமாக ராமானுஜரை கண்டு உவந்தேன், இன்று கண்டு உவந்தேன் அப்படின்னு அர்த்தம். ராமானுஜர் கூறத்தாழ்வார் முதல்ல காட்டினார். அவர் காட்டினபடியாக அந்த காட்டின கூறத்தாழ்வார் ராமானுஜர் திருவடிகளை காட்ட அதை கண்டு உவந்தேன். அதான் இன்று கண்டு எந்தேன் என்ற சப்தத்துக்கு இத்தனை அர்த்தம். இன்று கண்டு எந்தன். சரி சுவாமி, இன்று என்பது ராமானுஜருடைய திருவடி பெற்ற நாள். ஆக உயர்ந்தேன் இல்லாம சொல்லிக் கொள்கிறார் பாருங்க. இன்று கண்டுயர்ந்தேன். கண்டு உயர்ந்தேன்னா இந்த பாட்டை கண்டு உயர்ந்தேன், உயர்ந்துட்டேன். ஏன் சுவாமி, கீழ்பாட்டுல ராமானுஜர ஸ்தோத்திரம் பண்ண என்ன யோகியதையும் கேட்டீர்களோ? நம்மளை பார்த்து கேட்கிறார். நம்ம தானே கேட்டோம். ராமானுஜர ஸ்தோத்திரம் பண்ணே என்ன பாசுரம்? வைப்பாய வான்பொருள் என்று நன்னன்பன் மனத்தகத்தே எப்போதும் வைக்கமை ராமானுஜனை இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துன்னு சொன்னாரோனோ, அங்க என்ன யோகியதைன்னு கேட்டேறனோ. இப்ப கேட்டதுக்கு இப்ப நான் சொல்லிட்டு என்ன சொல்றேன்னா, அங்க நீங்க என்ன கேட்டால் இந்த ஒன்னு கேட்டே கேட்டல. இப்ப உயர்ந்தேன். என்ன இந்த பாட்டில் உயர்ந்தேன், ராமானுஜருடைய திருவடியை பற்றினேன், உயர்ந்தேன். அப்பாட்டில் உனக்கு யோக்கியத்தை இருக்கான்னு கேட்டேன். இப்பாட்டில் ராமானுஜர் திருவடியை பற்றினேன், உயர்ந்தேன். சரி, ஸ்தோத்திரம் வாங்கிக் கொள்வதற்கு அவர் இருக்கார் சுவாமி. அவர் ஸ்தோத்திரம் வாங்கிக்கொண்டான யோகியத்தை படித்தவர். ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கொண்டான யோகியத்தை நான் படைத்தேன். அதுதான் கிடையாதுன்னு 23ஆம் பாட்டுல சொன்னேன் சுவாமி. ஸ்தோத்திரம் பண்றதுக்கு யோகியதை கிடையாதுன்னு. அப்ப என்ன நினைச்சேன்? ராமானுஜர் திருவடி சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சுட்டு இருந்தேன். இப்பதான் ஞாபகம் வந்தது. ஓ, ராமானுஜர் சம்பந்த திருவடி இருக்கே. அந்த திருவடி என்னைக்குமே சரி, நம்ம எதுவுமே கூடாது முடியாதுன்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பகவத் சம்பந்தமோ பாகவத சம்பந்தமோ ஆச்சாரிய சம்பந்தமோ நமக்கு நிச்சயம் கிட்டும். அந்த நம்பிக்கையோடு இருக்கலாம் சுவாமி, தாராளமா இருக்கலாம். எதனால இருக்கலாம்? ஓ, என்னுடைய முயற்சியால பகவத் சம்பந்தம், என்னுடைய முயற்சியால பாகவத சம்பந்தம், என்னுடைய முயற்சியால ஆச்சாரிய சம்பந்தம் இல்லை. அப்ப ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தால பகவத் சம்பந்தம், ராமானுஜருடைய திருவடி சம்பந்தத்தால ஆச்சாரிய சம்பந்தம் அப்படின்னா நிச்சயம் நடக்கும். அது நிச்சயம் நடக்கும். அப்ப இதுக்கு முன்னாடி ஏன் சுவாமி அதை சொல்லல? 23ஆம் பாட்டு வர வேண்டிய அவசியமே இல்லைன்னா, அன்னி நான் பிறந்திலேன், எனக்கு அந்த ஞானம் வரல. அந்த திருவள்ளுவ தெரிவிக்கிறார் இல்லையா, நின்றதந்த ஊரகத்து இருந்ததந்த பாடகத்து அன்று வெட்கனை கிடந்தது எண்ணில்லாத முன்னலா அன்று நான் பிறந்திலேன் பிறந்த பின் மறந்திலேன் நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என் நெஞ்சுலேன்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அன்னைக்கு பிறக்கல, பிறக்காதபடியால இந்த பெருமாள் எல்லாம் என்ன பண்ணார்? ஊரகம் என்ன, பாடகம் என்ன, திருவக்கா என்ன, அந்தந்த விதத்துல இருந்தார். இன்னைக்கு நான் பிறந்துட்டேன். பிறக்கிறதுன்னா நான் ஞான ஜன்மா,
அந்த ஞான ஜன்மா பிறந்துட்டு பிறந்த உடனே என்ன ஆயிடுது? நின்றதும் இருந்ததும் கிடந்ததும் என்னென்றுன்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அதே போல அன்னைக்கு கிடைக்கல அந்த பாட்டுல, இந்த பாட்டுல என்ன ஆயிடுது? ராமானுஜர திருவடி பலம் இருக்கு, அந்த திருவடி பலத்தை இது பண்ணலாமே அப்படின்னா, அப்படிப்பட்ட உயர்ந்தேன், நானே உயர்ந்தேன். அப்ப ஸ்தோத்திரத்தை வாங்கிக் கொள்வதற்கு ராமானுஜர் இருக்கார், ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நான் இருக்கேனே. ராமானுஜர ஸ்தோத்திரம் பண்ணுவதற்கு நானே. சுவாமி, இது துரபிமானம் இல்லையா? இது அகங்காரம் இல்லையா? இது ஒரு அகங்காரத்தை சொல்லப்பட்ட கருத்தில் என கிடையாது. துரபிமானத்தாலே பேசும் வார்த்தை அன்று இது. என்னன்னா, அவர் காட்ட கண்டார், அவர் காட்ட கண்டார், அவர் காட்ட கண்டபடியாலே உயர்ந்தேன். நானே உயரவில்லை, அவருடைய திருவடி பலத்தாலே உயர்ந்தேன். இது ரொம்ப சம்பிரதாயத்துல ரொம்ப முக்கியம். அவருடைய திருவடி பலத்தாலே உயர்ந்தேன். ராமாவுடைய திருவடி பெற்ற பிறகு என்ன பாருங்க, ராமாவுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற பிறகு எனக்கு பாடுறதுக்கு யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லிட்டா என்ன தெரியுமா ஆகும்? பாடுறதுக்கு யோக்கியத்தை இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆகும்னா, ஓ அப்ப ராமாவுடைய திருவடி பலத்துக்கு திருவடிகளுக்கு இந்த திருவரங்கத்தவதனை பாட வைக்கக்கூடிய யோகத்தை இல்லை போடுறது அப்படின்னு ஆயிடும். அதில் ஒண்ணும் இல்லை, மோட்சத்தையே கொடுக்கறதற்கு சித்தமா இருக்கக்கூடிய அந்த திருவடி அப்படி இருக்க செய்து அவரை பாட வைக்கும் அளவுக்கு சுவாவம் இல்லைன்னு பார்க்க கூடாது. அப்ப ஏன் இது ராமானுஜர் தெரிவிக்கிறாரு? அவரே ஸ்ரீபாஷ்யம் என்ன, வேதார்த்த சங்கிரகம் என்ன, கீதா பாஷ்யம் என்ன, ஏன் கத்தியத்திரயம் என்ன, நவவித கிரந்தங்கள் பண்ணாரனோ இதெல்லாம் பண்ற. இதுல கீதா பாஷ்யத்துடைய ஆரம்பத்துல தெரிவிக்கிறார், நான் இதெல்லாம் பண்றதுக்கு காரணம் நான் இல்லைன்ட்டு அவர். எதனாலன்னா, எப்ப ஆளவந்தார் கட்டாட்சித்தாரோ எப்பதாம் போது ஹத்யாயு விஸ்வஸ்தான அசேஷ கர்மசகா வஸ்துதாம் உபயாத்தோகம் யாமுனேயன் நமாமிதன்னு ஆளவந்தார் கட்டாட்சித்தார்லயே ஆ முதல் இவன் என்று தந்தேற்று என் நாமுதல் வந்து புகுந்து நல்வின் கவியன் கரியமாணிக்க பெருமாள் சன்னதியிலிருந்து கண்டாட்சித்தாரனோ அந்த கட்டாட்சத்தாலே நான் உயர்ந்தேன் என்று ராமானுஜர் தெரிவித்துக் கொள்கிறாருடைய அதே விஷயத்தை தான் இங்க தெரிவிக்கிறார். இங்க யாரு? திருவரங்கத்தவன் தெரிவிக்கிறார். உயர்ந்தேன், உயர்ந்தபடியான ராமானுஜரை பெருமைகளை பேசுகிறேன், பாடுகிறேன் அப்படின்னு தெரிவிக்கிறார். எப்படி சுவாமி உயர்ந்தேன் துரபிமானத்துல சொல்லலாமான்னா தாராளமா சொல்லலாம். எம்பார் தெரிவிக்கிறார் இல்லையா? இதுக்கு ஒரு ஐத்தியமே இருக்கு. என்ன ஐத்தியம்னா, எம்பார சில பேர் வந்து எல்லாரும் கொண்டாடுறாலாம். ஓ எத்தனை வைபவம் உனக்கு, எத்தனை வைபவம் உனக்கு, எத்தனை வைபவம் உனக்கு அப்படின்னு எல்லாரும் வந்து கொண்டாடுறா. ராமானுஜர் பக்கத்திலேயே இருக்காரு. பக்கத்திலேன்னா இந்த கொண்டாடும் போது இவரை கொண்டாடுறான்னு எம்பாருக்கு தெரியாது. ஆனா அந்த பக்கம் தூணுக்கு பக்கத்துல நெறிஞ்சு மறைஞ்சுன்னு பாக்குறார். இவெல்லாம் கொண்டாடுறச்ச என்ன சொல்லுவா? சாமானியா நம்மளை கொண்டாடுறச்ச என்ன சொல்லுவான்னா, சுவாமி அந்த யோகத்தெல்லாம் அடியேன்னு கிடையாது, அதெல்லாம் அடியேன்னு கிடையாது, அதெல்லாம் கிடையாது அப்படின்னு நீச்சத்தன்மையோடு ஒண்ணும் இல்ல சுவாமி, நீச்சன் சுவாமி அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அந்த மாதிரி எம்பார் சொல்லி இருக்கணுமானோ? சொல்லல, சொல்லாம ஆம் நீங்க சொல்லக்கூடிய பெருமைகள் அத்தனையும் எமக்கு உண்டு, எமக்கு உண்டுன்னு சொன்னார். இதை ஒளிஞ்சுன்னு கேட்கிறார் சுவாமி ராமானுஜர். கேட்டு முடிச்சு அவெல்லாம் கிளம்பி போனதுக்கு அப்புறம் எம்பார்ட்ட வந்தார். எம்பாரே, நீர் என்ன இந்த மாதிரி சொல்றேன்? நான் பக்கத்துல அந்த பக்கம் இருக்கேன், கேட்டுட்டு தான் இருக்கேன். நீர் இந்த மாதிரி அவெல்லாம் உங்களுக்கு இந்த பெருமை இருக்கு பெருமை இருக்குன்னு சொல்ல நீர் என்ன சொல்லியிருக்கார்? ஆம் உண்டு உண்டுன்னு இசைந்தீரே, செய்யலாமா? இதெல்லாம் நம்முடைய ஆச்சாரனுக்குத்தான் உண்டு, எமக்கு கிடையாது, எமக்கு ஒன்றும் பெருமை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? அதுதானே வாஸ்துவமான விஷயம் அப்படின்னு சொல்றச்சே. வாஸ்துவம் தான், நீ சொல்றது உண்மைதான். ஆனா இப்ப அடி எனக்கு பெருமை இல்லைன்னு சொன்ன வச்சுக்க. இப்ப எம்பார் சொல்றார், பதில் செலுவிக்கிறார் சுவாமி ராமானுஜர். எப்ப அடி எனக்கு பெருமை இல்லைன்னு சொன்ன வச்சுக்க, அப்ப உமக்கு பெருமை இல்லைன்னு ஆயிடும். உம்முடைய திருவடி பலத்தால அந்த பெருமையை பெற்றேனே தவிர, அப்ப எப்ப அந்த பெருமை எனக்கு கிடைச்சிருக்கு? உம்முடைய திருவடி பலம். அப்ப இந்த பெருமை எல்லாம் எனக்கு இல்லைன்னா உம்முடைய திருவடிக்கு பெருமை இல்லைன்னு சொல்லுவா இல்லையா? அதனாலதான் பெருமை உண்டு உண்டுன்னு சொல்லேன்னு தெரியும். இதுக்கு சொல்ல வந்தேன்னா இத்தனையும் நானும் தாராளமா சொல்லிக்கலாம். அதனாலதான் எம்பார் தெரிவிக்கிறா, இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரி, இல்லை எனக்கு எதிரே, எனக்கு சமமானவன் கிடையாதுன்றாரு. எதனால சமானம் கிடையாதுன்றாரு? பத்மமரத்தைகள் பைங்கடல் உந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்தமரும் கழுகும் முப்பொறினூடு முன்கையில் ஏந்திய முக்கோள் தன்னழகும் முன்னவ தஞ்சுடு முடுகு நிறைஞ்சுடு முருவநிலாவழகும் கற்பகமே விடு கழுண பொடிஞ்சுடு கவலக்கண்ணழகும் காரிசன்கொடு சூடிய முடியும் கரணசிக்க முடியும் எப்பொழுதும் எதிராஜன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் அந்த எதிராஜோட வடிவழகனுடைய இதயத்தில் இருக்கணும். இருக்கிற பட்சத்தை எனக்கு சமமானவன் கிடையாது, மேம்பட்டவனும் கிடையாது. இதனாலன்னா அந்த திருவடி சம்பந்தம். அதே போல இங்க திருவரங்கத்தவனார் அந்த திருவடி பலத்தாலே இப்ப முந்தின பாட்டுக்கும் இந்த பாட்டுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. முந்தின பாட்டுல ஒண்ணு யோக்கியத்தையே இல்லை, நீசன்,
இப்படின்னு சொல்லிக்கிறார். இந்த பாட்டுல என்ன போல பாடுறதுக்கு யாரு இருக்காரு? என்ன சுவாமி இந்த மாதிரி பேசலாம்? கடந்த காலத்துல கொஞ்சம் பார்த்துருக்காங்க. இது பெரிய விஷயமே இல்லை. தொண்டர்பிரியாழ்வார் தெரிவிக்கிறார், முதல் பாட்டிலே தெரிவிக்கிறார் திருமாலையில. இத்தனை நாள் பயந்து யமப்பட்டாரத பார்த்தா பயந்துட்டு இருந்தார். இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, காவலில் புலனை வைத்து கலிதன்னை கடக்க பாய்ந்து நாவலில் துரிதழி கொண்டோ நமந்தம தலகன் மீது மூல உண்டுமைந்த முதல்வன் அந்த முதல்வனான அந்த பகவான் ஸ்ரீமன் நாராயண பத்தினேன். இனி யமபடர்களுடைய தலையில என்னுடைய காலை வைப்பேன்னார். பெரிய பாச்சான் சொல்லி விசாரித்தார், இந்த அளவுக்கு பேசும் பேச்சு அளவுக்கு என்னை ஆக்கி வைத்தது அந்த யாரோ வாசல்ல போறனுடைய திருவடி பலத்தில்ல, இது யாரு? ஸ்ரீமன் நாராயண திருவடி. அதான் மூல உண்டு முந்த முதல்வா, அந்த முதல்வனான ஜெகத்கான முதலை பற்றினபடியாலே அதனால்தான் இத்தனையும் பேச வைக்கிறது யாரு? யமபடர்களுடைய தலையிலே என்னுடைய காலை வைப்பேன் தெரிவிக்கிறாரியா, அந்த அளவுக்கு தெரிவிக்கிறாரு. அப்பனா பற்றின திருவடி அத்தனை வைபவம் இருக்கக்கூடிய திருவடி, அதைத்தான் என்பாரும் தெரிவிக்கிறார். இல்லை எனக்கு எதிர் இல்லை, ஆகா நமக்கு எதிர் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இப்ப யார் தெரிவிக்கிறது? திருவரணத்துவன் இருக்கிறார். நமக்கு சமமானவன் கிடையாது, மேம்பாட்டுவன் கிடையாதுன்னு இத ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தாராளமா சொல்லிக்கலாம். மார் தட்டிக் கொள்ளலாம், மார்பிலே கையை வைத்து உறங்க பிராப்தின்னு சொல்லுவார். மார் தட்டி கொள்ளணும், இது துரபிமானம் கிடையாது. எனக்கெல்லாம் இப்ப நிச்சயம் மோட்சம் உண்டு சுவாமி. ஆனா இந்த வார்த்தை சொல்லணும்னாலே அந்த வார்த்தைக்கு தகுந்தா போல அனுஷ்டானம் இருக்கணும். அனுஷ்டானம் வேற மாதிரி இருந்து இந்த வார்த்தை சொல்லி பிரயோஜனம் இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்ப அடி இந்த வார்த்தை சொன்னபடியால சுவாமி நீங்க தான் சொன்னேன், இந்த மாதிரி இல்லை எனக்குதுன்னு சொன்னேன். நான் ராமானுஜ சம்பந்தம் பெற்றுட்டேன். பெற்றதுக்கு அப்புறமா என்னுடைய விருப்பப்படி நான் இருந்தேன்னா அந்த வார்த்தை வராதுன்னா வந்தாலும் அது பொய்த்து போகுமே தவிர நிஜமாகாது. ஆனா நிஜமாகணும்னா என்ன சுவாமி, என்ன அந்த அனுஷ்டானம் இருக்கணும். அந்த அனுஷ்டானம் இருந்தா தான் நீ. அதனால ஸ்ரீ வைஷ்ணவர்களும் தாராளமா இதை சொல்லிக் கொள்ளலாம். உயர்த்தின தாழ்ந்ததுன்னு சொல்ல வேண்டிய நம்ம பத்தினது யார? பகவான் ஸ்ரீமன் நாராயண பத்திரிகை. அதனால சொல்லிக்கொள்ள வேண்டிய தேவையே இல்லை. இதை ஆழ்வார் திருமண சுவாமி ராமச்சந்திர சுவாமி தெரிவிக்கிறார். இன்று கண்டுயர்ந்தேன் இருக்கிறார் இல்லையா, ஆச்சரியமான சப்தம். இன்று கண்டுயர்ந்தேன் தெரிவிக்கிறது. இந்த சப்தத்துக்கு 2 விதமான அர்த்தம் சொல்றாரு. அதாவது இன்று கண்டேன் உயர்ந்தேன், இன்று கண்டேன் இன்னைக்கு சேவிச்ச உடனே உயர்ந்தேன், இது ஒரு அர்த்தம். கண்டேன் இன்றே உயர்ந்தேன் இரண்டாவது அர்த்தம். கண்டேன் இன்றே உயர்ந்தேன் அப்பன்னா கண்டேன் இன்றே உயர்ந்தேன், எப்ப கண்டேனோ அப்பயே உயர்ந்தேன். கண்டது ஒரு வருஷம் ஆச்சு சுவாமி, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கண்டேன். சிலது மருந்துகள்லாம் இருக்கு, அதே முக்கியமா ஆயுர்வேத மருந்து சித்தா மருத்துவம்லாம் எப்படின்னா 6 மாசம் கழிச்சு தான் வேலை செய்யும். இப்ப நீங்க மருந்து சாப்பிட்டேன்னா 6 மாசம் கழிச்சு வேலை செய்யும். அதே போல இன்னைக்கு சேவிச்சேன் சுவாமி, ஒரு 6 மாசம் கழிச்சு உயர்ந்தேன்னா இல்ல, கண்டேன் இன்றே உயர்ந்தேன், இன்று கண்டுயர்ந்தேன். ஆச்சரியமான சப்தம் சுவாமி ராமகிருஷ்ண சுவாமி காமிக்கிறார். இன்று கண்டுயர்ந்தேன்னா இன்றே உயர்ந்தேன் வருதன, இன்றே உயர்ந்தேன். இது 2வது அர்த்தம். காண்பது வேறு உயர்வது வேறு கிடையாது, கண்ட போதே உயர்ந்தேன். இதுதான் ரொம்ப முக்கியம். சம்பிரதாயத்தில் ரொம்ப முக்கியமானது. கண்ட போதே உயர்ந்தேன். இப்ப காண்டது வேறு கிடையாது. கண்டேன் இன்றே உயர்ந்தேன். கண்டேன் முதல்ல இன்று கண்டுயர்ந்தேன்னா இன்று கண்டேன் உயர்ந்தேன் முதல் அர்த்தம். இன்று கண்டேன் உயர்ந்தேன், கண்ட போதே உயர்ந்தேன், கண்டேன் இன்றே உயர்ந்தேன். அப்ப காண்பது வேறு இது வேறு கிடையாது. அப்ப காண்கையே உயர்கை, காண்கையே உயர்கை. அந்த காண்பதை உயர்த்தி கொடுக்கறது இது போல சுவாமி ஒண்ணு வேண்டாம். இதுக்கு நிறைய திருஷ்டாந்தம் இருக்கு, நமக்கு தெரிஞ்ச திருஷ்டாந்தம் எடுப்போம். துயரறு சுடரடி தொழுதனன் மனனே முதல் பாட்டு. உயர்வன உயர்நலம் உடையவன் எவனவன். அதுல துயரறு சுடரடி தொழுதனன் மனனே அப்படின்னு தொழுதால் எழலாம், தொழாவிட்டால் விழலாம். இது அங்க வியாக்கியாதா காமிக்கிறது. அப்ப தொழுகை என்பது வேறு. தொழுகை என்கிற சப்தம் முதல்ல நம் சம்பிரதாயம் தான். யாரோ ஒருத்தர் அவ தங்களுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கா. ஆழ்வார் பாட்டே இருக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி. துயரடி சுடரடி தொழுது எழு என் மனனே. அப்ப தொழுகை இருக்கு இல்லையா, தொழுகை வேறு எழுகை வேறு என்பது கிடையாது. தொழுகையே எழுகை. தொழுதால் எழலாம்னு அர்த்தம். சுவாமி தொழுதுருங்கோ ஒரு 6 மாசம் கழிச்சு எழலாம் அப்படி இல்ல, தொழுகையே எழுகை. அப்படின்னா அந்த திருவடியை தொழுதாலே எழுகிறோம். உடனே அடுத்த க்ஷணமே என்ன, அதனால நமக்கு
மோட்சானந்தம் கிட்டுகிறது தெரிவிக்கிறாளியா. அதே போல காண்பது வேறல்ல உயர்வது வேறல்ல, காண்ட போதே உயர்ந்தேன், அதான் தெரிவிக்கிறார். அப்ப ராமானுஜர் காண்கையே உயர்கை. திருப்பெரும்புதூர்ல போய் சேவிச்சேன், சேவிச்சு ஒரு 10 வருஷம் ஆச்சு சுவாமி அப்படின்னு இல்ல, உடனே உயர்த்தி ஏன்னா பகவத் சம்பந்தம்னா கொஞ்சம் லேட் ஆகும், பகவத் சம்பந்தம்னாலே கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா இந்த சம்பந்தம் இருக்கே இது லேட் ஆகாது, காண்கையே உயர்கைன்னு தெரிவிக்கிறாள் இல்லையா, அதத்தான் இது. அப்ப ராமானுஜரை காண்கையே உயர்கை. இதுக்கு இன்னொரு திருஷ்டாந்தம் சொல்றேன், இன்னும் நல்லா போயும். போனகம் செய்த சேடம் சருவரேல் புனிதமன்றே, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே, இது திருமாவளை பாசனம். தருவேல் புனிதமன்றே, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதமன்றே என்ன போனோம்னா உச்சிட்டம் சுபாவனம், தது உச்சிட்டம் சுபாவனம் அப்படின்னு தெரிவிக்கிறது. தது உச்சிட். ஆனா கண்ணன் கீதையில உச்சிட்டத்தை தமோகுண நிஷ்டனுக்கு படைத்தவன்னு சொல்றார். தமோகுணம் உச்சிட்டுனா பிறருடைய எச்சில சாப்பிடுறது, பிறருடைய எச்சில சாப்பிடுறது தமோகுண நிஷ்டர்கள் தான் சாப்பிடுவா அப்படின்னு சொல்லிட்டார். சொன்ன உடனே கீதா பாட்சியில சுவாமி ராமானுஜர் விசாரிக்கிறார், என்ன சுவாமி பிறருடைய உச்சிஷ்டத்தை சாப்பிட்டா, உச்சிஷ்டம்னா அவருடைய எச்சில் அவருடைய பிரசாதம், அதை சாப்பிட்டா என்ன ஆகும், தமோகுண நிஷ்டர்கள் சொல்லியிருக்கிறோம். இப்ப சுவாமி ராமானுஜர் யாருடைய பிரசாதத்தை சாப்பிடணும்னு நினைச்சார்? ஆச்சரியமா இருக்கக்கூடிய தேவ பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணின அந்த சுவாமியுடைய அது யாருடைய பூஜை, காஞ்சி பேரோட்ட ஆலவட்ட கைங்கரியம் பண்ணாரனோ அப்படிப்பட்ட ஆலவட்ட கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த தேவராஜ தயாபாத்திரம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணமுத்தமம் ராமானுஜ முனேர்மான்யம் வந்தேகம் தட்சிணாசினி திருக்கச்சநம்பிகள், அந்த திருக்கச்சனுடைய பிரசாதத்தை தான் ஆசைப்பட்டார். அப்ப திருக்கச்சனம்புடைய பிரசாதத்தை ஆசைப்பட்டார்னு வந்துட்டுனா அப்ப கண்ணுடைய அபிப்பிராயம் பிரகாரம் தமோகுண நிட்டத்தை ஆசைப்பட்டார்னு வருதோனோ, அதுக்கு எவ்வளவு சமப்பட்டார் அவரு. கடைசியில கிடைக்கல, அது வேற விஷயம். ஆனா எத்தனை சமப்பட்டிருக்கார். அப்ப கண்ணன் சொன்ன பிரகாரம் தமோகுணத்தை ஆசைப்பட்டார்னா அது கிடையாது. அப்ப தமோகுணம் சொல்லியிருக்காரு சுவாமி கண்ணன்னா, எல்லாத்துக்கும் சில சில விதிவிலக்கெல்லாம் இருக்கு. சாஸ்திரத்துல முதல்ல ஒரு விஷயத்த சொல்றோம், சொல்லிட்டு என்னைக்கும் விதி இருந்தாலும் அதுக்கு விதிவிலக்கு இருக்கும். அந்த விதிவிலக்கு ஏன்னா விதிவிலக்க சேர்த்து தான் விதியை படிக்கணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் விதி இப்படி விதி, இதம் குரு இதம் ஆகாஷி, இத பண்ணுன்னு சொல்லும். ஆனா அத பண்ணுன்னு சொல்றச்சே அது எப்படி பண்ணணும்னு ஒரு விதிவிலக்கு இருக்கும். அந்த மாதிரி பண்ணாதான், அது மாதிரி வேற மாதிரி வினைச்சுனா தப்பா போயிடும். அதே போலங்க இந்த விதிவிலக்கு இருக்கு இல்லையா, அந்த விதிவிலக்கு ஏன்னா சம்ஸ்கிருத பாஷையிலேயே நிறைய விதிவிலக்கு தான் அதிகம், விதியை காட்டணும் விதிவிலக்கு தான். அதனாலதான் அந்த பாஷையை கொஞ்சம் சமம் சொல்லிட்டு இருப்பா. ஏன்னா விதிவிலக்கு விதியை காட்டிலும் விதிவிலக்கு தான் அதிகமா இருக்கும் அங்க இருக்கிற. அதனால ஆக அது உச்சிஷ்டம் சுபாவனம் சொல்லியிருக்கு. ஆனா இதுல விதிவிலக்கு யாருடைய உச்சிஷ்டம் யாருடைய பிரசாதமாக தான் எடுத்துக்கலாம், யாருடைய பிரசாதமாக தான் எடுத்துக்கொள்ளப்படாது. இன்னன்னாருடைய பிரசாதங்களாக எடுத்துக்கலாம். யாராருடைய பிரசாதமே ஆச்சாருடைய பிரசாதம் எடுத்துக்கொள்ளலாம். பர்த்தாவுடைய பிரசாதம் கொஞ்சம் நல்லா கேட்டுங்கிறது, ஆச்சாருடைய பிரசாதத்தை எடுத்துக்கலாம், பர்த்தாவுடைய பிரசாதத்தை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல ஜேஷ்ட பிராத்தாவுடைய பிரசாதத்தை எடுத்துக்கலாம். பிதானா யாரு, தந்தையுடைய பிரசாதத்தை எடுத்துக்கலாம். பாகவதோத்தமர்களுடைய பிரசாதத்தை எடுத்துக்கலாம். அது இருக்கவே இருக்கு பகவானுடைய பிரசாதம், அது வேற. இதுக்கு சொல்ல வந்தனா இந்த பிரசாதத்தை எடுத்துக்கலாம் தவிர மற்ற அன்னங்களை எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு தான் சொல்லிடுது, சாஸ்திரமே சொல்லிருக்குது. அதனால்தான் விதி இருந்தாலே விதி விலக்கு உண்டு. இப்ப ஆச்சாரியம் பிரசாதம் எடுத்துக்கப்படாதுன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கேன். இப்ப ஆச்சாரியம் பிரசாதம் தமோ குணம்னு அர்த்தமான சுவாமி அதான் போனகம் செய்த சேதம் தருவரையில் புனிதவன்றேன்னு திருமாலையில தொண்டபடியாழ்வார் தெரிவிக்கிறார். சாஸ்திரமோ தது உச்சிஷ்டம் சுபாவனம்னு வேற சொல்லியிருக்கு. அப்படி இருக்க செய்து இந்த விதிவிலக்கு இருக்கு. என்னென்ன விதிவிலக்கு? ஆச்சாரிய பிரசாதம், பர்த்தாவுடைய பிரசாதம் அது எடுத்துக்கணும். பர்த்தாவுடைய பிரசாதம், ஜேஷ்ட பிராத்தா முதல் அண்ணன் பெரிய அண்ணன் அந்த ஜேஷ்ட பிராத்தாவுடைய பிரசாதம், பிதா தந்தையுடைய பிரசாதம், அதே போல பாகவதோத்தமர்கள் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம். பாகவதோத்தர பிரசாதம் அதெல்லாம் எடுத்துக்கணும். மற்றவை எல்லாம் என்ன தமோகுண அன்னங்கள்னு சொல்லிட்டு இது தாத்பரிய சந்திரிகளை வேதாந்த தேசிகம் இதை விசாரிக்கிறார். தாத்பரிய சந்திரிகளை வேதாந்த தேசிகனும் இதை விசாரிக்கிறார். சுவாமி முதல்ல வியாக்கியானம் பண்ணிட்டார். அதுக்கு தாத்பரிய சந்திரிகள் வேதாந்தத்துக்கு ஆசிரமம் எடுத்திருக்காரு. இதுக்கு சொல்ல வந்தேன்னா
அந்த மாதிரி தது உச்சிட்டம் புகுத்துவான்னா போனகம் செய்து சேரும் தருவரேன் புனிதம் அன்றே. சரி, இது எதுக்கு எடுத்துக்கன்னா அத போலதான் இது. எது போல அங்க உயர்த்தி காண்பது வேறு உயர்வது வேறுன்னு பார்த்தோம்னு கிடையாது. காண்கையே உயர்கைன்னு பார்த்தோம்னோ அதே போல இங்க போனகம் செய்த சேரும் தருவரேல் புனிதம் என்றேன்னா முதல் வியாக்கியானம் தருவரேல் புனிதமே, தருவரேல் புனிதமே. அடுத்து இரண்டாவது என்றைக்கு அவர் கொடுக்கிறார்களோ அன்றைக்கே அது புனிதம். தருவரேல் புனிதமே, போனகம் செய்த சேடம் தருவரேல் புனிதம். தருவரேன்னா கொடுக்க மாட்டா, கொடுத்தா புனிதம். இது முதல் அர்த்தம். இரண்டாவது தருவரேல் புனிதம், எப்ப கொடுக்கிறாரோ அப்பவே புனிதம், அப்பவே வேணும். அதே போல இங்கேயும் இன்று கண்டு உயர்ந்தேன். இன்று கண்டு உயர்ந்தேன்னா இன்னைக்கு கண்டேன் உயர்ந்தேன். அதாவது கண்டு உயர்ந்த ஒரே சப்தமா இருக்கணும். இன்று கண்டு உயர்ந்தேன்னா கண்டேன் உயர்ந்தேன், இன்றே உயர்ந்தேன். இன்னொரு நாள் இன்று கண்டபடியாலே இன்றே உயர்ந்தேன். ஆக கண்டது வேறு உயர்வது வேற இல்ல, கண்டதே உயர்வது. கண்டதும் இன்றுதான் உயர்ந்தேன். இது அப்படின்னா முன்னாடி எப்படி இருந்தேன்? மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மொத்து அதனால் ஈட்டொழிந்தேன் உள்ள நாள்கள் எல்லாம் அப்படின்னு ஆச்சரியம். முன்னாடி இருந்ததுன்னா ஓஹோ இப்படி இப்படிலாம் இருந்தேன், இப்படி அத்தனை பாபத்தோட பண்ணினேன், இன்னைக்கு ராமானுஜ திருவடியை கண்டேன் உயர்ந்தேன் தெரிவிக்கிறார். மணபால மாவடி இவருக்கு பார்த்தது நேரெழுந்த வாரியான அர்த்தம். மணபால மாவடி அவதாரிகை, ஆச்சரியமான அவதாரிகை. 24ஆம் பாட்டு கீழ்ப்பாட்டிலே பக்கம் 87 கீழ்ப்பாட்டிலே மகா பிரபவரான எம்பெருமானாரை என்னுடைய வஞ்சகமான மனசிலே வைத்து துதியா நின்றேன் என்று நிர்வேதப்பட்டார். இப்பாட்டிலே இப்படிப்பட்ட உமக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகைக்குத்தான் அதிகாரம் உண்டோவென்ன தேன் குண்டை மொய்த்து கிடக்குமா போலே ஆத்மாவை சுற்றி கொண்டிருக்கிற கோரமான பாப கர்மங்களாலே அனாதி காலம் தொடங்கி நானாவித தேக பரிகிரகம் பண்ணி கர்ப்ப ஜன்ம ஆத்திய வஸ்தா அவஸ்தா துக்கத்தாலே இவ்வளவும் நசித்து போந்தேன் என்று சாஸ்திர விகிதமான தபச்சுக்களை பண்ணும் நீஜனுடைய நிஷ்டையெல்லாம் பக்தனாம்படி ஸ்ரீபாஷ்யாதிகளை பண்ணும் யதார்த்த ஞானத்துடையனான எம்பெருமானார் என்னுடைய காலமேகமானார். அவரை கண்டு உத்கிருஷ்டனானேன். ஆகையாலே ஸ்தோத்திரம் பண்ணாகிறேன் என்கிறார். ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன், பண்ணாகிறேன்னா பண்ணுகிறேன் என்கிறான் தெரிவிக்கிறார். ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரிவிக்கிறார். அதாவது இதுக்கு முன்பாற்ற என்ன தெரிவர்? ஒப்பாரில்லாத அருவினையே வஞ்சனெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் தெரிவித்தார் இல்லையா? கீழ்பாட்ட சொன்னது முப்போதும் வாழ்த்துவன் சொன்னீர். முதல்ல அருவினையேன்னு சொன்னீர், அத்தனை பாபம் பண்ணின்னு சொன்னீர். அப்ப உமக்கு யாரு யோக்கியத்தை கொடுத்தது? இந்த ஸ்தோத்திரம் பண்ணி சுவாமி ராமாந்திர ஸ்தோத்திரம் பண்றது உமக்கு யார் யோகத்தை கொடுத்தது அப்படின்னு கேட்கறது. அது மட்டும் இல்ல, முப்போதும் வாழ்த்துவன், 3 காலம் வாழ்த்துவன்னு சொல்லிரு. முதல்ல உமக்கு யோகத்தை யார் கொடுன்னு கேட்ட உடனே அதுக்கு ஆசிரியம் பதில் வேற. ஆனா முப்போதும் சஞ்சாவனம் பண்றேன்னு சொல்லல, முப்போதும் வாழ்த்துவேன்னு சொன்னாரு. ஏன்னா இவருக்கு என்னன்னா முப்போதும் வாழ்த்தும்படி கூடியபடி என் அப்படின்னு ஒரு ஜட்ட பாருங்க. 3 வேலை பண்றதுக்கு சஞ்சாவனம் பண்றதுக்கு அந்த யோகியதை இருக்கிறா பண்ணுவா. யோகியதை இல்லாதவா பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. யோகியதை இருக்கிற 3 வர்ணத்தவர்களுக்கு சஞ்சாவனம் பண்றதுக்கு உண்டான யோகியம் உண்டு. 4ஆம் வர்ணத்தவர்கள் சஞ்சாவனம் பண்ண கொண்டிருக்கணும் யோகியதை கிடையாது. அப்ப யோகியதை இல்லையனோ, அப்ப யோகியதை இல்லாதவா நான் சஞ்சாவனம் பண்ணணும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அதே போல யோகியதை இருந்தாதானே இவர் என்ன பண்ணும்? முப்போதும் வாழ்த்துவன் வாழ்த்துவன் சொல்லணும் வேணும். இவருக்கு யோக்கியதை இல்லையே, ராமானுஜரை வாழ்த்துவதற்கு நான் யோக்கியதை இருக்கேன். உனக்கு ஏன்னா நீரே சொல்லிட்டு இருக்கிற ஒப்பாரில்லாத இருவினரத்தில் ஒப்பாரில்லாத அருவினையேன் அப்படின்னு நீரே சொன்னீரு. அதன் பிறகு நீங்க எப்படி பாட வந்தீர்? எப்படி 30 ஏற்றுவேர் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம். என்ன கேள்வி? இவர் தான் சொல்லிட்டாரு, ஓ நான் பாபிஷ்டன். பாபிஷ்டன் மட்டுமல்ல, இருநிலத்தில் ஒப்பாரில்லாத அறிவினையேன், அவ்வளவு தூரம் பாபிஷ்டன் நானு. அது மட்டும் இல்ல, நெஞ்சாவது நல்ல நெஞ்சா இருக்கணும். நெஞ்சு இருந்தது வஞ்ச நெஞ்சு. இந்த வஞ்ச நெஞ்சை வைத்துக் கொண்டு நீரே பாட முடியாது சொல்லிட்டு என்னவா பாடினேன்னு கேட்ட. இப்ப இதுக்கு சமாதானம் சொல்றாரு. இல்ல இல்ல, முன்னாடி இருந்த நிலையை சொல்லிக் கொள்கிறார். இந்த பெருமையெல்லாம் சொல்லிக்கிறார். என்ன சொல்லினா, ஈமைக்குமா போல அந்த தீவினைகளை மொய்த்து கிடக்கிறேன். எல்லாம் மொய்த்து கொண்டிருக்கு. மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மொத்து.
ஒண்ணு வேண்டாம், ஒரு கல்கண்டு இருக்கணும். அந்த கல்கண்டு இருந்தாலே ஒரு சின்ன துண்டு இருக்குன்னா அதை மொய்த்து கிடக்கும் அத்தனையும். நம்ம சாமானியமா பார்க்கலாமே, கோஷ்டியில கல்கண்டு எல்லாம் கொடுக்குறா, கல்கண்டு கொடுத்தாலும் அப்படியே மொச்சுட்டே இருக்குமானோ, அதை பார்த்தாலும் நமக்கு அருவருப்பா இருக்கும். என்ன இப்படி அந்த கல்கண்டுலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோமோனோ, உடனே உடனே இதுதான் பேப்பர் எடுத்து மூடுறாலோ இல்ல கலையை மூடிட்டு இருக்கா இல்லையா, ஆனா பார்த்தாலும் அது வெறுப்பா இருக்குமானோ. அதே போல நம்ம பார்த்தா கல்கண்டு துண்டை பார்த்தா போல மொய்த்து கிடக்கும் இது நம்முடைய வெந்தி வினைகள். மேலெழுந்த வாரியா பார்த்தா நம்ம சரீரம் கல்கண்டு போல இருக்கும். கல்கண்டுன்னா சாப்பிடணும்னு தோணும் போனும், இனிமையா இருக்கு போனும். சரீரத்தை பார்த்தா இனிமையா இருக்கும். ஆனா அந்த கல்கண்டு மொய்த்துன்னு வச்சுக்கேன், அப்பதான் இந்த கல்கண்டை சாப்பிடக்கூடாது, அப்ப இது மோசமான சரீரம்னு அர்த்தம். அப்ப கல்கண்டு போல தோணும். ஏன்னா அனுபவிக்கக்கூடிய சரீரத்தை என்ன அனுபவிக்கணும் சுவாமி, கல்கண்டு போல தோணும். ஆனா இத்தனையும் பொய், ரெண்டும் பொய். தீவினைகள் பூர்ணமா இருக்கு சரீரத்துல. அதான் மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல். நிறைய ஜன்மங்கள் எடுத்திருக்கேன், அது வேற. முதல்ல இந்த எடுத்த சரீரமே நல்ல சரீரமானா தீவினை சரீரம். தீவினை சரீரம் அது எப்படி இருக்கு, நிறைய பாவங்கள் மொய்த்து இருக்கு இல்லையா, அப்ப அங்க மொய்த்து தான் இருக்கு. கல்கண்டு 5 நிமிஷம் 6 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா போயிடும். அந்த மொய்த்து 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 எறும்பு மொய்த்து மொய்த்து போயிடுறதுனோ, அதே போல எனக்கு மேலெழுந்த வாரியான பார்த்தா இந்த சரீரம் நன்னா இருக்கிற மாதிரி தெரியும், அத்தனையும் சொரூபநாசம். சொரூபநாசம். ஏன்னா தீவினை மொய்க்க போகும் இல்லையா, தீவினை மொய்க்க போகும் அப்படின்னா இது யார் கண்ணிலும் படுறதே கிடையாது. சொரூபநாசம் தெரியுமாண்ணா, ரூபநாசம் தான் தெரியும். இந்த உடம்பு நல்லா இழைச்சி போயிடுச்சுன்னா இழைச்சிருக்கேன், உடம்பு நல்லா பெருத்து போயிடுச்சுன்னா பெருத்தி இருக்கேன். ஆத்மா இணைக்குமா பெருக்குமா? ஆத்மாவுடைய நாசம் என்ன சுவாமி? அதான் சொரூபநாசம். ஆத்மநாசம் தான் என்னது? மொய்த்தவின் தீவினையால் பல்லுடல் தரும் மோத்து. அப்ப அந்த ஆத்மநாசம் முடிக்கிறீங்கன்னா ரூபத்தை தான் நம்ம பார்க்கிறோமே தவிர யாரும் சொரூபநாசத்தை பார்க்கறதே இல்லை சுவாமி. ஆத்மா நாசம் அடைகிறது பார்த்தேன் எங்க தெரியுது சுவாமி? தெரியலேனோ. அப்ப என் தீவினைகள் எல்லாம் மொய்த்துன்னு இருக்கு. சரி, இதனால என்ன சுவாமி ஆகும்? என்ன ஆகுனா உள்ள இருக்கக்கூடிய சத்துவகுணம் காணாம போயிடும். நிறைய பாவங்கள் சேர 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 உள்ள இருக்கக்கூடிய சத்துவகுணம் காணாம போயிடும். சத்துவகுணம் போயிடுத்தனாலே ரஜோகுணம் தமோ உணவுல உட்கார்ந்துடும். உட்கார்ந்து விட்டுனா வச்சுங்க, யாரை கொட்டலாம், யாரை வெட்டலாம், யாரை இது பண்ணலாம், நாஸ்திகவாதத்தை பேசக்கூடிய ஒரு தன்மை வந்துடும். அது மட்டும் இல்ல, பகவான்னு சொன்னாலும் முகத்தை திருப்பின்றான், ஆச்சாரின்னு சொன்னா முகத்தை திருப்பிறான். அந்த அளவுக்கு வந்துருந்தனும். ஏன்? சத்துவகுணம் காணாம போயிடும். எதனால? மொய்த்தவன் தீவினையால். மொய்த்தவன் தீவினையால் அந்த சத்துவகுணம் காணாம போயிடுத்தா நம்ம கண்ணுக்கு தெரியறதா? தெரியறதே கிடையாது. ஆனா உடம்பை இழைச்சா தெரியறது, வியாதி வந்தா தெரியாது. வியாதி வந்தா கூட உள்ளுக்குள்ள வியாதி, அது கூட டெஸ்ட் எடுத்து பார்த்தா இந்த வியாதியாமே அப்படின்னு தெரியாது. சிலதெல்லாம் வெளியில காட்டுறது வியாதி உண்டு, சிலதெல்லாம் உள்ளுக்குள்ள காட்டுற வியாதி உண்டு. உள்ளுக்குள்ள காட்டுற வியாதினா படம் எடுத்து பார்த்ததா தெரிய போறது. ஆனா இல்ல, இது உள்ளுக்குள்ள படம் எடுத்து பார்த்தாலும் தெரியாது. இது சொரூபநாசம். அந்த சொரூபநாசம் என்ன சொல்லுவாங்க? சத்துவகுணம் போயிடுது. ஆனா பார்த்தா இந்த சரீரத்தை பார்த்தா கல்கண்டு போல அழகா இருக்கும். என்னமான சரீரம், என்னமா சரீரம் அழகா இருக்கு இல்லையா? ஆனா எல்லாத்தையும் கெட்டுறது, எல்லாத்தையும் கெடுது. அது எதனால கெடுத்தது? அதனால்தான் மொய்த்தன்றாரு. மொய்த்தன்னா மொய்ச்சுத்தன நம்மள பார்க்க முடியாதா? பார்க்கறதுக்கு அருவருப்பா இருக்கணும். நல்லா மொய்ச்சுட்டே மொய்ச்சுட்டு இருக்க வச்சுக்க, அருவருப்பா இருக்கணும். என்ன மாதிரி அருவருனா வெந்தீவினை எல்லாம் வெந்தீவினை. அப்ப அப்படிப்பட்ட அருவருத்துக்கூடிய அந்த வேணி இல்லையே சுவாமி. ஒருத்தர் சொன்னார், அந்த வெந்தீவினையில நான் அனுபவிச்சு தொலைச்சிடறேன் சுவாமினார். அனுபவித்து தொலைச்சிடறேன்னா அனுபவித்தியா தொலைகணுமான்னா அனுபவிச்சு தொலையணும், அல்லது பிராயச்சித்தம் பண்ணியா தொலையணும். இரண்டுமே பண்ண முடியாது. அனுபவிப்பதற்காகத்தான் எத்தனையோ ஜன்மத்தை எடுக்கிறோமோ, எத்தனை ஜன்மத்தை அந்த ஜன்மத்துல புதுசு புதுசா நல்ல கர்மத்தை சேர்க்கிறோம். எத்தனை வெந்தி வினைகள் சேர்க்கணுமோ நன்னா சேர்த்துடுறோம் சுவாமி. எடுத்த ஜன்மா இந்த ஏற்கனவே இருக்கக்கூடிய கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காக எடுத்ததே தவிர இப்ப என்ன ஆயிடுது, அந்த கர்மம் அப்படியே இருக்கு, புதுசா கர்மாவை வேற சேர்த்துக்கிறேன். இதத்தான் தர்மேன பாபன் அபநத்தை தெரிவிக்கிறார். தர்மத்தை நன்னா பண்ணி பண்ணி பாபத்தை தொலைக்கலாம். இன்னென்ன பாவத்துக்கு இன்னென்ன தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கு, இன்னென்ன பிராயச்சித்தன்னு மனுஷுல சொல்லியிருக்கு. இதெல்லாம் பண்ணி முடியுமா சுவாமின்னா?
இவன் தான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அந்த ஜென்மத்துல பாபத்தை தொலைக்கிறத காட்டும் பாபத்தை சேர்க்கறதுல குறிக்கோளா இருந்துருக்கான். அதனால பண்ணியும் தொலைக்காத, அனுபவிச்சும் தொலைக்க முடியாது, பிராயச்சித்தம் பண்ணியும் தொலைக்க முடியாது. சரி சுவாமி, மட்டும் இல்ல, சாமானியமா ஒரு பாவத்துக்கு எத்தனையோ வருஷம் பிராயச்சித்தம் தெரியாது. சின்ன ஒரு பாவம், அந்த பாவம் பண்ணாலே எத்தனை வருஷம் பிராயச்சித்தம் பண்ணுமோ அதுவே நமக்கு தெரியாது. ஏன்னா என் பாவமோ மொய்த்த வெண் தீவினை, சாமானிய தீவினையில மொய்த்த வெண் தீவினை. ஆக பிராயச்சித்தம் பண்ணாலும் போக்கிக் கொள்ள முடியாது. அனுபவித்து தொலைத்து விடலாமன்னா எப்படி சுவாமி இருக்கிறது 100 வருஷம், வேத நூல் பிராயம் 100 வருஷம், 100 வருஷத்துக்கு எப்படி சுவாமி அனுபவிக்க முடியும்னா அனுபவிக்கலாம் சுவாமி. 100 வருஷம் அனுபவிக்கிறேன் அனுபவிக்கும் போது புதுசு சேர்த்துக்கிறேனே. இது சாமானிய சாத்திரம் என்ன சொல்லிருக்கு, இவன் ஒரு நிமிஷம் பண்ணியிருக்காருன்னா பாவம், அந்த ஒரு நிமிஷம் பண்ணின பாவத்தை 100 வருஷ காலம் சேவித்தாலும் முடியாது. அப்படிப்பட்ட பாவத்தை பண்ணக்கூடிய சாமர்த்தியம் நமக்கு உண்டு. ஒரு நிமிஷம் பண்ணக்கூடிய பாவத்தை 100 வருஷம் ஆனாலும் நம்ம அனுபவிக்க முடியாத அளவுக்கு பாவத்தை பண்ணக்கூடியது. இதற்காக தான் நிறைய ஜன்மா எடுக்கிறான். ஒரு ஜன்மாவை எடுக்கிறானா எத்தனை ஜன்மா? அதனாதான் மொய்த்தவின் தீவினையால் பல்லுடல் தரும் மோத்து, நிறைய ஜன்மாக்கள். அந்தந்த ஜன்மாவை மறுபடியும் பாவத்தை சேர்க்கிறான். சேர்த்தனா இப்படி மொய்த்து இருக்கிறபடியாலே வெளியே வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. பாபத்தை விட்டு வெளில வர முடியுமா சுவாமி? வெளில வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. தேன் குண்டை மொய்க்குமா போல எடுத்துக்கா பாருங்க, ஆச்சரியமா உணவார மொழி. தேன் குண்டை மொய்க்குமா போல எடுத்துக்காரு. தேன் குண்டை மொய்த்து கிடக்குமா போலே ஆத்மாவை சுற்றி கொண்டிருக்கிற கோரமான பாப கர்மங்களாலே தேன் குண்டை மொய்க்குமா போல மொய்க்கிறது. அத்தனை தூரம் மொய்க்கிறது சுவாமி. ஆத்மா மொய்த்தின் இருக்கு. இது வெண்தீ, சாமானிய தீ இல்ல, வெண்தீ. அதி குரூரமான தீ. அப்படி ஒரு குரூரமான தீ இல்லையா? ஒன்னு அனுபவிச்சு இந்த கட்சி தீரணம் பண்ணும் தீராது. பிராயச்சித்தம் பண்ணா தீரணம் பண்ணும் தீராது. அப்ப ரெண்டுமே இல்லைன்றார். ஏனால் சுவாமி வெந்தி வெப்பத்தை விடிய தீர. அதனால என்ன, இந்த கர்மத்தாலே அநேக சரீரங்கள் தோறும் வயசான வரைக்கும் இந்த உடலை பற்றி வருத்தின்றே இருக்கு. என்ன சுவாமி வருத்தின்றே இருக்கு? மேன்மேலும் பாவத்தை பண்ணிட்டே இருக்கோம். வயசாச்சுன்னா கொஞ்சம் பாவத்தை பண்ண மாட்டேன், நல்லா பண்றோம், நம்ம என்ன பண்ண மாட்டோம்னு நினைக்கிறோம் தானே. ஆனா நன்னாத்தான் பண்ணிட்டு இருக்கோம். சாமானியமா என்ன சொல்லுவாருன்னா, இல்ல சுவாமி, நான் என்னுடைய தாய் தந்தையருக்கெல்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணி பிராயச்சித்தம் பண்ணி என்னுடைய பாவத்தை தொலைச்சு விடுறேன் அப்படின்னு சில பேர் இவாளுக்கு கைங்கரி. சில பேர்லாம் பாருங்க, இந்த அநாத ஆசிரமமே கைங்கரியம் பண்ணுவா. அதே போல சில பெரியவாளுக்கெல்லாம் யாருக்கும் கைங்கரியம் பண்ணுவானா, எத்தனை நாள் பண்ணுவா? ஒண்ணு வேணாம், அநாதாசிரம்னா யாரோ 3வது மனுஷன், அவளுக்கு எத்தனை பண்ணுவா? இருக்கிற வரைக்கும் பண்ணுவா, இல்லைன்னா இல்லைன்னுவா. அது மட்டும் இல்ல, இவாளுக்கும் பொறுமை போயிடும். 1 வருஷம் 2 வருஷம் பண்ணுவா. தாய் தகப்பனாருக்கு பூர்ணமா பண்றாருன்னா, சுவாமி உமக்குன்னா நிறைய இது வச்சுட்டு இருக்காரு, தாயார் தகப்பனா பார்த்துடுவா. அதுக்குன்னு தனியா இப்ப இல்ல நிறைய இந்த அந்த மாதிரி ஒரு நிறுவனம் எல்லாம் வந்துட்டு. என்ன நிறுவனம் சுவாமி? வயதான காலத்துல காப்பாற்றுவதற்காக நிறுவனம். இந்த நிறுவனம் வச்சா நல்லதுன்னு சொல்றேன், தீயதுன்னு சொல்றேன். நிறுவனம் வச்சா நல்லது அப்படின்னு வந்துட்டுனா, ஏன்னா வயதானவர்களுக்காக இருக்கக்கூடிய நிறுவனம், அனாதியாக இருக்கக்கூடிய தாய் தந்தர்கள் இருக்கக்கூடிய நிறுவனம் அப்படின்னு வந்துட்டா அது நல்லதா? ஒரு விதத்துல பார்த்தா நல்லதுன்னு தோணும், ஏன்னா குழந்தை நல்லா பாத்துக்கலன்னு. இன்னொரு விதத்துல பார்த்தா என்ன தோணும்னா, அதான் இருக்கு சுவாமி, அங்கே விட்டுள்ளாமே தாய் தகப்பனாரு அப்படின்னா, இப்ப அந்த நிறுவனம் இருக்கிற மடியாலே ஓட வேண்டிய நிர்பந்தம் வந்துடுறது. ஆனா நிறுவனம் இருக்கிறதா நல்லது. ஏன்னா இன்னைக்கு அநேகமா அதை பண்ணக்கூடிய ஆளும் கிடையாது. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப இவெல்லாம் பூர்த்தியா பார்க்கணுமானா பார்க்க முடியாது. இது எதனால சுவாமின்னா, நிறைய குற்றம் பண்ணியிருக்கா, பாபங்கள் நிறைய இருக்கு. மேற்கொண்டு இது கலிகோலாகலம். இந்த இந்த இதுவே இது கிருத்தயுகம் இல்லையே, கலிகோலாகலம். அந்த கலிகோலாகலம் பாடி இதை பண்ணிட்டு தானே இந்த சிரமமெல்லாம் இவனை படுத்தத்தான் செய்யறோம். யாரா இருந்தாலும் படுக்காம அப்படியே போயிடணும் சுவாமி மோட்சத்துக்கு. நிறைய பேர் படுத்தாலே போச்சு. படுத்தாலே எத்தனை தூரம் அந்யோன்யமா இருக்கக்கூடிய பிள்ளையாகட்டும் பெண்ணாகட்டும் யாரா இருந்தாலும், அது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா ஒரு அசூசியை வந்துடுறது. ஓ இவாளுக்கு பண்ணணுமா சுவாமி, என்னுடைய காரியத்தை பண்ண முடியலையே வந்துடுறதுன்னு. அது எதனாலன்னா இவ பண்ண கர்மா. அப்ப என்ன பண்ணும், படுக்காம இருக்கிறவருக்கு க்ஷமமா இருக்கலாம். படுத்தாச்சு இன்னொருத்தரை எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நிலம் வந்துட்டாலே சமம் தான் சுவாமி.
இன்னொருத்தர் எதிர்பார்க்காம தன் கையே தனக்கு உதவி தன்னுடைய நித்திய கர்மாக்களை நித்தியமே தானே பண்ணிட்ட மாதிரி இருக்க பண்ணிட்டே இருக்கச்ச கிளம்பி போயிடணும். அப்படி இருந்துட்டா நல்லா இருக்கும். இல்லைன்னா என்னாச்சு, ஒரு கையில் போயிடுத்து ஒரு கால் போயிடுத்து இல்ல டிசாபிலிட்டி ஆயிட்டாங்கன்னா சுவாமி என்ன சுவாமி பண்றது? இன்னைக்கு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பேர் பாக்குறோம். அதெல்லாம் மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மோத்து. அப்ப அப்ப யாராவது ரட்சிக்க வருவாருன்னா ஆறுதல் சொல்லுவா, சுவாமி இந்த மாதிரி பண்ணா இருக்கும், இந்த மாதிரி நான் இருந்து பண்டேறேன்னா கையை கூப்பிட்டு போயிட்டே இருப்பா. சில பேர் பணம் வேணா கொடுத்துருவா. ஆனா இருந்து இன்னைக்கு அந்த காலத்துல கைங்கரியம் பண்றதுக்கு நிறைய பேர் இருந்தா, பணம் கொடுக்கறதுக்கு குறைச்சலா இருந்தா. பணம் இன்னைக்கு பணம் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கா எல்லாருமே. கொடுத்துறோம் சுவாமி நீர் என்ன வேணா பண்ணிக்கோ, இங்க தயார் தப்புனா நீரை வச்சுக்கோ, மாசம் எவ்வளவு 10,000 ரூபாய் 20,000 எவ்வளவு வேணா கொடுத்துறேன், 50,000 ரூபாய் கொடுத்துறேன் வச்சுக்கோ அப்படின்வா. ஆனா இருந்து பண்டேருன்னா பண்ண மாட்டான். அந்த துர்தசை வரத்துக்கு முன்னாடியே கிளம்பி பண்ணி இதுக்கு சொல்ல வந்தேன்னா அப்படி இருக்க மொய்த்தவெறி தீவினையால் பல்லுடல் தரும். அதனால யாருமே ரட்சிக்க வர போறது கிடையாது. பல்லுடல் தரும் மூத்து. பல்லுடல் தரும் மூத்துன்னா சரி சுவாமி எத்தனை நாள் காக்க முடியும்? மேலும் மேலும் காலம் அனுபவிக்க முடியாது. பாப கூட்டங்கள் துரத்த ஆத்மா ஒவ்வொரு சரீரமா எடுத்துக்கிறது. இந்த பாப கூட்டத்துக்கு கிளம்பே போறச்சே பின்னாடி நம்ம கிட்ட என்ன சொத்து வருதுன்னா இந்த கர்மாக்கள் இருக்கிற சொத்து தான் வருது. இந்த இடத்துல இங்க ஒரு 10 இடம் 10 கிரவுண்ட் இங்க வாங்கி வச்சிருக்கேன், அங்க ஒரு 10 கிரவுண்ட் வாங்கி வச்சிருக்கேன், அங்க 4 வீடு வாங்கி வச்சிருக்கேன். அதெல்லாம் பின்னாடி வரப்போறதுன்னா பாபங்கள் மட்டும்தான் வரப்போகுது, பின்னாடி வரப்போறது இவன். அதனால என்ன ஆகுது, அதனால ஒவ்வொரு சரீரமா எடுக்கிறான். எத்தனை சரீரம் ஓடினாலும் பாபம் விடுறதா? இந்த பாபம் சொல்றது நீ எங்க போனாலும் எத்தனை சரீரம் எடுத்தாலும் நாம விட போறது இல்லை. நாங்க எத்தனை பேர் திரும்ப இருக்கோம் பேசுறது. அந்த பாபமே என்ன பேசுறதுன்னா நாங்க எத்தனை பேரா இருந்துட்டு இருக்கோம் தெரியுமா? ஒத்தொத்தருக்கு நீ பதில் சரியாகணும், ஒத்தொத்தருக்கு நீ 10 ஜென்மம் எடுக்கணும். அப்ப இத்தனை பேருக்கு எத்தனை ஜென்மா இருக்கு, எத்தனை ஜென்மம் எடுக்கணும் அப்படின்னு இல்லையா? அப்ப பாவங்கள் சொல்கிறது. அப்ப முடியாம உட்கார்ந்துக்கிறானோ, ஓ இத்தனை பாவங்கள் இருக்கே, நான் என்ன பண்ண அப்படின்னா அப்பதான் எய்த்தொழிந்தேன். மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மூத்து, அதனால் எய்த்தொழிந்தேன், கால் வாங்கி விட்டேன், இனி நம்மால முடியாதுன்னு இந்த நிலைக்கு வந்துடுறானோ. அப்ப வந்தவனே அனாதி காலமா நிறைய ஜென்மாக்கள் மாறி மாறி பலபிறப்பும் பிறந்துன்னு அனாதி நிறைய ஜென்மாக்கள். அந்த ஜென்மா எடுத்து 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 எத்தனை ஜென்மான்னா ஒரு ஜென்மாவா 2 ஜென்மாவா அத்தனை ஜென்மா எடுத்துருக்கானோ. எடுத்து அசதியா உட்கார்ந்துருக்காத எழுந்துக்கோ. பாவங்கள் சொல்றது ஏன் உட்கார்ந்துட்டு இருக்கா, எழுந்துக்கோ அப்படின்னு முடியாம உட்கார்ந்தா கூட அது விடுறதே இல்லை. அதனால் எய்த்தொழிந்தேன் அனாதி காலமாக நிறைய ஜென்மாக்கள். ஒரு ஜென்மா அஞ்சுக்கொள்ளாரு. இந்த கண்ணனே தெரிவிக்கிறான். என்ன தெரிவிக்கிறான்னா, அர்ஜுனா உனக்கும் நிறைய ஜென்மாக்கள் உண்டு, எனக்கும் நிறைய ஜென்மாக்கள் உண்டு அப்படின்னா வித்தியாசம் என்ன தெரியுமா? உடனே அர்ஜுனா பார்த்துட்டான், ஓ என்ன போலதான் அந்த பாபா ஜென்மா உனக்கு உண்டு போட்டிருக்கு அப்படின்னா. இல்ல வித்தியாசம் என்ன தெரியுமா? அந்த ஜென்மாலாம் உனக்கு தெரியாது, அந்த ஜென்மாலாம் எனக்கு தெரியும். அந்த ஜென்மா நீ என்னது, நீ விருப்பத்தோடு பிறக்கல, நான் விருப்பத்தோடு பிறக்கிறேன். நான் ஆசைப்பட்டு பிறக்கிறேன், நீ ஆசைப்பட்டு பிறக்கிறியா? உங்க கர்மா உந்த பிறத்துட்டு இருக்க. அது மட்டும் இல்ல, அஜாயமானோ பகுதா விஜாயத்தேன்னு நீ அறியாத ஜென்மங்கள் எத்தனையோ உண்டு. என்ன எல்லாமே அறியாத ஜென்மங்கள் தான். ஆனா இந்த சில பேருக்குலாம் பூர்வ ஜென்ம ஞாபகம் வருதுன்னு சொல்றா பாருங்க. இந்த ஞாபகம் வந்தா நல்லதா தீயதா? இதுக்கு முன்னாடி ஞாபகம்லாம் ஒண்ணும் வராது. சொல்லிட்டு இருக்கான சிலதெல்லாம் ஒரு மாயாஜாலமா சில வார்த்தையெல்லாம் பாடுவா. அது காக்கா உட்கார பனங்கா விழுந்த கதையா அது நடக்கும். அது நடந்த உடனே என்ன பண்ணுவா, ஓ அவளுக்கு இருக்கு போட்டு. அப்பனா அந்த காலத்துல இல்லையானா, அந்த காலத்துல அவளுக்கு உண்டு யோக பிரபாவம் இருந்தது, அந்த சக்தி இருந்தது. இன்னைக்கு அது இருக்கான்னா இல்ல. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, பூர்வபுரம் தெரியுமா சுவாமின்னா இதெல்லாம் நீ இங்க இப்ப ஏதோ தெரிஞ்சு இருக்க செய்தே இத்தனை துக்கப்பட்டு இருக்கோம். இப்ப நமக்கு இந்த ஜென்மா தெரிய போகணும். இந்த ஜென்மா 10 வயசுல இருந்து ஒரு 80 வயசு இருக்குன்னு வச்சுக்க, அட்லீஸ்ட் அந்த 70 வருஷங்கள் நன்னா தெரியும். யார் என்னென்ன பண்ணா, யார் என்னென்ன இன்சித்தா, யார் எப்படி எல்லாம் வெஷா, யார் எப்படி எல்லாம் அடிக்க வந்தா, யார் என்னென்ன வார்த்தையெல்லாம் தகாத வார்த்தையெல்லாம் பேசினா, அதெல்லாம் நமக்கு நல்லா ஞாபகம் வரும். இப்ப இதெல்லாம் ஞாபகம் வந்துடணும். அதுக்கு நம்ம பழி வாங்கணும்னு காத்துட்டு இருக்கோம். அவள் அன்னைக்கு அப்படி சொல்லி இன்னைக்கு நிறைய அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை இதுதான் நிறைய. இந்த தூர்தர்ஷன் முன்னாடி உட்கார்ந்தாச்சுன்னா அதுவும் பெண்களே பிரதானம் பாக்குறான். அதுதான் முன்னாடி இருக்கு இல்லையா? அது இந்த பழிவாங்கலே போயிடும். இதே அந்த யார் எத்தனை விரோதி ஒண்ணு வேண்டாம், இந்த ஜென்மாலே ஒரு 10 விரோதி இருக்கும். இந்த ஜென்மாலேயே
ஒரு 10 விரோதிகள் இருக்கும். இப்ப முன்ஜென்மாலாம் ஞாபகம் வந்துட்டு வச்சுக்கோ, கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. முன்ஜென்மா ஞாபகம் வந்துட்டுனா அநேகமா அங்க நல்லது தெரியும். விரோதிகள் தான் சுவாமி தெரியும். அப்ப விரோதிகள் தான் தெரிஞ்சிச்சுன்னா சுவாமி விரோதிகளே இந்த வாழ்க்கையே போயிட்டு அவ இப்ப பறந்துருப்பாளணும். அவளை எப்படி பழிவாங்கறத பார்ப்போம். அந்தந்த ஜன்மாக்களை யாரெல்லாம் இருக்காளோ அவளா வந்தா அவளை எப்படி பழி வாங்குறது அப்பாமா இந்த கணக்கே நமக்கு வராது. என்ன வராதுன்னா அதுக்கு நமக்கு நேரம் தெரியாம போயிடும். அதுக்கப்புறம் பகவத் விஷயம் என்ன, குடும்பம் என்ன, மக்கா தகை என்ன, ஒண்ணுமே கிடையாது. சொன்ன அப்படிப்பட்ட விரோதிகளின் கணக்கு தான் நிறைய தெரியுமே தவிர அன்பர்களுடைய கணக்கு வருமானம் வரைது. ஏன்னா அன்பர்கள் குறைவா தான் இருப்ப. அந்த பழைய ஜென்மான அதுக்கு முந்தின ஜென்மான அதுக்கு முந்தின ஜென்மான எல்லா ஜென்மானும் அன்பர்கள் குறைவா தான் இருக்கான். விரோதிகள் நிறைய பேர் இருப்பார். அந்த ஜென்மத்தில் யார் விரோதி, இந்த ஜென்மத்தில் யார் விரோதி, இது எத்தனையும் தெரிஞ்சுட்டு அந்த விரோதியை இப்ப நல்லா பிடிச்சு என்ன பண்ணும், அதெல்லாம் பண்ணும். அதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாளையா அவனோட சரி சுவாமி, அந்த விரோதியை நம்ம எப்படி நம்ம அவனுக்கு நல்ல பாடம் புகட்டலாம், இந்த எண்ணம் தான் தேருமே தவிர மற்ற வராது. அப்ப அன்பர்கள் தெரிஞ்சு கொள்வதற்கு வாய்ப்பே கிடையாது. அதனால முன்ஜன்மான தெரியாத வரைக்கும் சௌக்கியமா இருக்கலாம். தெரிஞ்சுட்டா வச்சுக்க என்னென்ன கட்டமோ என்ன தெரிஞ்சுட்டாலே நம்ம வாழ்க்கையில ஜன்மத்துல அந்த ஏற்கனவே பட்ட ஜன்மத்துக்கு தகுந்தாப்பட அந்த விரோதம் தான் நம்ம கண்ட படுமே தவிர மற்றது தெரியவே தெரியாது. அதனால்தான் அப்ப அனாதி காலமா பண்ணப்பட்ட இந்த ஜன்மா அதுதானே மொய்த்த வெந்தீவினை. மொய்த்த வெந்தீவினையால் பல்லுடல் தரும் மொத்து அதனால் எய்த்தொழிந்தேன் உணநாள்கள் எல்லாம் இத்தனை நாள் அனாதி காலமாக பட்டேன் அதனால அனாதி காலமாக பட்டேன் தெரிவிக்கிறார். இப்ப பதவுரை, அந்த பதவுரையில் என்ன தெரிவிக்கிறார் இப்போ அனாவரண பதவரை எய்த்தொழிந்தேன் உணநாள்கள் எல்லாம் இன்று கண்டு எந்தேன் பொய்த்தவம் போட்டும் புலச்சமயங்கள் நிலைத்தடிய கைத்தன ஞானத்தே. இன்று கண்டு எந்தேன் பொய்ச்சமயங்கள் போட்டும் பொய்த்தவம் புலச்சமயங்கள் நல்லா யார் சொல்லுவா? புலச்சமயங்கள் 6 சமயங்கள் பிரதான சங்கர, பாஸ்கர, யாதவ, பாட்ட, பிரபாகரன் தங்கள் மதம். அந்த மதத்தை போல இருக்கக்கூடிய 6 பிரதான மதங்கள். அந்த மதன புலச்சமயங்கள். இன்னொன்றுக்கு புலச்சமயங்கள்னா பௌத்தன் என்ன, சமணன் என்ன, சாருவாகன் என்ன, சாங்கியன் என்ன, இது இத்தனையும் என்னது இந்த மதத்தால புலச்சமயங்கள். இது இத்தனை என்னது புலச்சமயங்கள்னா தாழ்ந்த நீச்சமயங்கள். நீச்சமயங்கள்னா என்ன அர்த்தம்? ஏன் புலச்சமயங்கள் சொல்லணும்? புலச்சமயங்களும் விசேஷம் வைக்கிறார் சுவாமி. ஏன் புலச்சமயம் விசேஷம் வைக்கிறார்னா பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தமை ஞானத்தின் திருக்கிறாய வேதத்தை ஒத்துக்கொள்கிற தவத்தை போற்றினால் அது நல்ல சமயம். நல்லா பாருங்க, மறுபடியும் தெரிவிக்கிறேன். பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய பொய்த்தவம் பொய்யான தவத்தை போற்றுகிறார்கள். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதன் பிரகாரம் இல்லாமல் பொய்யான தவத்தை போற்றுகிறார்கள். பொய்யான தவத்தை போற்றாமல் மெய்யான தவத்தை போற்றினால் அது நல்ல தவம், நல்ல சமயம். வேதத்தில் சொல்லப்படாத தவத்தை போற்றினால், வேதத்தெல்லாம் சொல்லவே இல்லை, சொல்லப்படாத தவத்தை போற்று, அதாவது பகவானின் முக்கோல்லாசம் இந்த புரிஞ்சுக்கோ. வேதத்தை சொல்லப்பட்டதை போற்றினால் அது நல்ல சமயம். வேதத்தில் சொல்லப்படாதது எதுவோ அதை போற்றினால் சுவாமி வேதத்துல சொல்லவே இல்லையே சுவாமி, எங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணிட்டு இருக்கணும், அந்த மாதிரி பண்ணா அது புலச்சமயம் பேரு. அது மட்டும் இல்ல, இந்த வேதத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம பண்ணக்கூடிய காரியம், நம்ம பண்ணக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் பகவானுடைய முக்கோல்லாசம் முக்கியம். எந்த ஒரு கைங்கரியமாகட்டும், எந்த ஒரு காரியமாகட்டும் பகவானுக்கு ஆனந்தத்தை கொடுப்பதாக இருக்கணுமே தவிர பகவானுக்கு அது அபத்தியகரமா இருக்கப்படாது. அப்ப அவனுக்கு அவனுடைய முக்கோல்லாசத்துக்கு இருக்கணும். அந்த முக்கோல்லாசத்துக்கு அல்லாத தவம் இருக்கணும். அந்த தவம் எல்லாம் பொய்த்தவம்னு பேரு. அப்ப 2 விஷயம் முக்கியம். ஒண்ணு, வேதத்தில் ஒத்துக்கொள்ளப்பட்ட தபசா இருக்கணும். அதுவும் பகவானின் ஆனந்தத்துக்கு சொல்லப்பட்ட தபசா இருக்கணும். இந்த 2 தான் இருந்துச்சுன்னா நல்ல சமயம். அந்த 2 இல்லைன்னா அதுதான் பொய்த்தமயம்.
பொய்த்தவம் என்று சொல்லக்கூடிய புலச்சமயங்கள், நீசச்சமயங்கள். அந்த நீசச்சமயங்கள், அது பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தறிய அந்த நீத்த சமயங்கள் என்ன பண்ணாரு? ஒண்ணும் இல்லாத பண்ணிட்டாரு. கைத்தமிழ் ஞானத்து ராமானுஜன் என்னும் கார்தனையும் தெரிகிறார். இப்ப இந்த இடத்துல தபஸ்ன்னு சொன்னார் இல்லையா? பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள்னு. தபசு தபசுனா என்ன சொல்லுவோம்? பொய்த்தவம். பொய்த்தவம் பொய்த்தவம்னா என்னது? சாஸ்திரத்தை சொல்லப்பட்டதுன்னு சொன்னேன், பகவானுடைய முக்கோல்லாசம் சொன்னேன், வாஸ்தவம் தான். ஆனா அப்படின்னா என்னது? சாஸ்திரத்துல சொல்லப்பட்டது சொல்லப்படாது பண்ணா சொன்னோம், இல்ல சொல்லப்பட்டதே பண்றேன், அப்ப அது பொய்த்தவமா? ஆமா. என்ன சுவாமி சொல்லப்பட்டது பண்ணா பொய்த்தவமா? எந்த விதத்துல பொய்த்தவம் சொல்றான்னு பார்க்கணும். அதே போல இன்னொன்னு பகவானுடைய முக்கோல்லாசம், அதுவும் பண்ணணும். இது ரெண்டுமே என்ன? அப்ப பொய்த்தவம்னா 3 விஷயம் சொல்ல போறார் ஆச்சரியம். விஷய நிவர்த்தி, பரஹிம்சா நிவர்த்தி, சத்குரு சேவாதிகளான தபஸ். இந்த 3 என்ன பண்ணுங்க? விஷய நிவர்த்தி, பரஹிம்சா நிவர்த்தி, சத்குரு சேவாதிகளான தபசு. இதெல்லாமே நல்ல தபஸ் தானே. நமக்கு என்ன தோணும்? விஷய நிவர்த்தினா என்னது? தேவையில்லாத பேர்ல பாடுவது. அப்படின்னா வாய் கொண்டு மாவிடம்பாட கவியை நல்லேன்னு நரஸ்துதி பண்றது விஷய நிவர்த்தி. அது மட்டும் இல்ல, தேவதாந்தர பஜனம் கூடாது, அதெல்லாம் விஷய நிவர்த்தி. அதெல்லாம் பண்ணக்கூடாது. அது நல்லது தானே சுவாமி. என்ன அது எப்படி பண்ணணும்னு பார்க்கணும். அடுத்து ஏன்னா ஆழ்வாரே பண்ணியிருக்காரு. குருநாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதான் கொள்ளர் திருநாரணந்தால் காலம் பெற சிந்தித்து அந்த பதிகத்துல பூர்ணமா விஷய நிவர்த்தி பண்ணியிருக்கார். அது பொய்த்தவமானா அது பொய்த்தவம் இல்லை. ஆனா அந்த மாதிரி பண்ண மாதிரி எது பண்ணணுமோ அது பண்ணணும். அது பண்ணாம போயாச்சுன்னா அது பொய்த்தவன்னாரு. இது ஒண்ணு. ரெண்டாவது பரஹிம்சா நிவர்த்தி. பரஹிம்சா நிவர்த்தினா யாரையும் இம்சிக்க கூடாது. இம்சிக்கிறவர்கள் எல்லாம் நல்லா பாருங்க, யாரையும் இம்சிக்க கூடாது. சரி, இம்சிக்கவர்கள்லாம் கொண்ட வெண்டீர் மக்களுட்டா கொண்ட பாடி இருக்கே சுவாமி. இம்சிக்கிற பந்துக்களை இம்சிக்கிறார் ஆழ்வார் போதாம்பத்து முதல் திருவாய்மொழி. அது தெரிவிக்கிறார். கொண்ட வெண்டீர் மக்களுட்டார் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்ற யாதுமில்லைன்னு இம்சிக்கிறாள். இப்ப அதுவும் ஆழ்வார் சொல்லிட்டு தானே இருக்காரு. அப்ப அதுவும் பண்ணக்கூடாதுன்னா அது எப்படி பண்ணக்கூடாதுன்னு பார்க்கணும். அதற்கு மேல் கொண்டு ஆச்சரியமான சத்குரு உபசேவனம், சத்குரு சேவாதிகளான தபசு. இது சத்குரு சேவாதிகளான தபசுனா குருவை சேவிக்கணும்னு ஸ்ரீவத்தினமூர்த்தில ஒரு அதிகரணமே இருக்கு. ஒரு அதிகரம் புருஷகார வைபவஞ்ச சாதனச்ச கௌரவம் தது அதிகாரி கிருத்தியமச்ச சத்குரூப சேவனம். அந்த சத்குரூப சேவனம் ஸ்ரீபத்தின ஒரு பிரகடனமா வச்சுக்காரு. குருவை சேவாத பொய்த்தவம், குருவை சேவாதவே பொய்த்தவன் என்கிறாரே. இது நியாயமா? ஏன்னா இந்த 3 சொல்ற விஷய நிவர்த்தி நல்லது தானே, அது கூடாதுன்றார். பரஹிம்சா நிவர்த்தி நல்லது தானே, அது கூடாதுன்றார். சத்குரு சேவாதிகளான தபசு நல்லது தானே, அதுவும் கூடாதுன்றார். அப்படின்னா இதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்க்கணும். விஷய நிவர்த்தினா என்ன, பரஹிம்சன்னா என்ன, அதே போல சத்குருப சேவனம்னா என்ன, இதுக்கு உண்டான அர்த்தம் என்னன்னு. அப்ப நிவர்த்தி, விஷய நிவர்த்தி என்கிறீரே, சந்தேகம் வரும். இந்த 3 எப்போது கூடும் எப்போது கூடாது, இதுதான் முக்கியமா பார்க்கணும். எப்போது கூடும் எப்போது கூடாதுன்னா இது மேல பிரலோகஞ்சியர் ஆச்சரியமான இந்த வியாக்கியானம் சொல்ல போறாரு. அங்க போய் நம்ம பார்ப்போம், பண்ணி காட்ட போறோம், அங்க பார்ப்போம். ஏன்னா எப்போது கூடும் சுருக்கமா சிம்பிளா சொல்லிடுறேன். அதாவது நாம என்ன நினைக்கிறோம், ரொம்ப நல்லதா இருப்பதெல்லாம் நம்ம பிரயோஜனக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறோம். அதுவே தீயதாகும். புரியத்துக்கு ஒண்ணு சொல்றேன். எதுவுமே நல்லது கூடுன்னு நினைக்கவே படாது. இது நல்லது சுவாமி, இது கூடும் தானே அப்படின்னு நினைக்கப்படாது. அதே போல ரொம்ப நல்லதா இருப்பது கூட இன்ன பிரயோஜனத்துக்காக இல்லாமல் போனால் அது கூடாமலேயே போகலாம். என்ன புரிஞ்சுக்கோ, நல்லதெல்லாம் கூடுன்னு நினைக்கிறது தவறு. எல்லாமே இல்லை, சிலதுதான், எல்லாமே கிடையாது. அதே போல நல்லதா இருக்கிறது கூட சில பிரயோஜனத்துக்காக இல்லாம போயிடுச்சு வச்சுக்க, அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. அப்பனா அதான் விஷய நிவர்த்தி. விஷய விரக்தி என்கிற கன்னட ஏற்றத காதலான் தட்ட பாருங்க. நம்ம ஒரு வைராக்கியம் வருதணும், அந்த வைராக்கியம் கோபத்தால வரக்கூடாது. இன்னைக்கு குடும்பத்துல சண்டை, மனைவியோட சண்டை, குழந்தைகளோட சண்டை. உடனே சாயங்காலம் நான் சன்னியாச ஆசிரம ஸ்வீகாரம் எடுத்துக்கிறேன் அப்படி வந்தா பிரயோஜனம் இல்லை.
அப்படி வந்தா அப்படி எப்படி சொல்லணும்? கண்ணனிடத்திலே காதலால் ஏற்படக்கூடிய அந்த விரக்தி வரணும். கண்ணனுடைய இவருக்கு அப்படிதான் வந்தது. ஆழ்வார்களுக்கெல்லாம் அப்படிதான் ஏற்பட்டது. அப்படி ஏற்படணும். அந்த மாதிரி வந்தா தான் உண்டே தவிர விரக்தி இன்னைக்கு சண்டை போட்டுருந்த சுவாமி இன்னைக்கு உடனே காவி வேஷ்டி கட்டிப்பா, அடுத்த நாளே வெள்ளை வேஷ்டி திருப்பி வந்துடும். அப்படின்னு காவி வேஷ்டி கட்டா சன்னியாசின்னு அர்த்தம், வெள்ளை வேஷ்டி மறுபடியும் கிரகஸ்தன்னு அர்த்தம். அது பிரயோஜனமே இல்லை. அப்படி இல்லாமல் சண்டை போட்டு கொண்டு விஷயவர்த்தி வந்தால் அது விரக்தி கோஷ்டில யாருமே சேர்க்க மாட்டான். இந்த பாருங்க, அதைத்தான் இங்க தெரிவிக்கிறார். என்னது இங்க என்ன விஷய நிவிற்த்தி? என்ன விஷய நிவிற்த்தி? என்னன்னா இந்தந்த விஷயங்கள் நமக்கு கூடாதுன்னுச்சுன்னா எப்படி வரணும் அந்த விஷயம்? அந்த விஷயத்த குடும்பத்துல சண்டை போட்டுன்னு வந்தா பிரயோஜனம் இல்லை. பகவானிடத்துல காமக்காதல் பிரேமம், அந்த பிரேமத்தாலே வைராக்கியம் ஏற்பட்டாதான் அது நன்னா நிலைத்து நிற்கக்கூடிய வைராக்கியம். அப்படிப்பட்ட விஷய நிவர்த்தி இருக்கணுமே தவிர இவாட்ட சண்டை போட்டுன சுவாமி. இப்ப இந்த இன்னைக்குமே கோபத்துல ஒரு சில வார்த்தையெல்லாம் பேசுறோம். அதான் நான் பண்ணிட்டு வேணேன், என்னால 10,000 ரூபாய் கொடுக்க முடியாது, இவருக்கு ஒண்ணும் இல்லை, நாளைக்கு ஓட்டையாண்டி நாளைக்கு சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லை. சாப்பிடறதுக்கு ஒண்ணும் இல்லாமனாலும் நான் உங்களுக்கு 10,000 ரூபாய் நாளைக்கு கொடுக்குறேன்னு ஒரு பெரியவா வீராப்பா பேசுவார். அப்பன்னா கோபத்துல பேசுறதுன்னு அர்த்தம். அப்ப அந்த விஷயம் நிவர்த்தி கிடையாது. அது நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் கிடையாது. அதே இவர் கோபத்துல பேசாம பகவானத்துல இருக்கக்கூடிய காதலால பிரேமத்தால பேசினா அது ஏற்றுக்கொள்ளப்படும், அது விஷய நிவர்த்தி அப்படின்னார். அப்ப அதுல ஒரு தவறு இருக்குன்னு. அடுத்தது பரஹிம்சை. பரஹிம்சை பரஹிம்சைன்னு என்ன சுவாமி? பிராணிகளை வஞ்சிக்க கூடாது. நல்லது தானே சுவாமி, அதுல என்ன தீயது இருக்கு? பிராணிகளை வஞ்சிக்க கூடாது. பிராணிகளை வஞ்சிக்க கூடாதுன்னு சொல்லிடணும். சாஸ்திரம் சாகஸ்ய வபாயாம் ஜுகுயாதுன்னு ஒரு சாஸ்திர வாக்கியம் இருக்கு. சாகஸ்ய வபாயாம் ஜுகுயாதுன்னு ஒரு சாஸ்திரவாதம் இருக்கு. ஆட்டுடைய வப்பை இருக்கு இல்லையா, ஆட்டு வப்பைன்னா இந்த வப்பை இருக்கும். இந்த வப்பையை எடுத்து ஆகுதி கொடு, ஆகுதி கொடுத்து யாகம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. யாகம் பண்ணுது. இந்த வார்த்தை சாகஸ்ய வபாயாம் ஜுகுயாதுன்னு இந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டுதான் பௌத்தனாகட்டும் ஜைனனாகட்டும் இவ ரெண்டு பேருமே சாஸ்திரம் பிரமாணம் ஆகாது, வேதம் பிரமாணம் ஆகாதுன்னு சொல்லி, ஏன்னா அது பரஹிம்சைய சொல்லி இருக்கு, பரஹிம்சைய சொல்லி இருக்கு. அதனால அது கூடாது கூடாது. அது கடைசியில பரஹிம்சையே கிடையாது. ஏன் கிடையாதுன்னா அங்க துட்ட பசு, மாவால பண்ணப்பட்ட பசுவை தான் கொடுக்க சொல்லியிருக்கே தவிர நிஜ பசு சொல்லல. இதுக்கு சொல்ல வந்தேன்னா இப்ப அவ எடுத்துட்டு இருக்கா. அதனால அவ வேதம் பிரமாணமும் ஒத்துக்கொள்ளப்படவில்லை. யாரு? ஜைனனும் பௌத்தனும். எதனால ஒத்துக்கொள்ளனா இந்த வாக்கியம் தான் அவருக்கு பிரதானம். சாகஸ்ய வபாயாம் ஜுகுயாது இந்த வாக்கியம் இருக்கு. அப்ப வெள்ளாட்டின் வபை எடுத்து ஆகுதி கொடுன்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு எதுல? யாகத்துல. அதனால கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஏன்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா இது ரெண்டாவது. அப்ப நான் பரஹிம்சை கூடுமா? பரஹிம்சை கூடாதுன்னு சொல்லியிருக்கா இல்லையா? இங்க பரஹிம்சை வருதுன்னா பரஹிம்சை இல்லை. இது எந்த ஆட்டை குடிக்கிற அந்த பாட்டு சொர்க்கத்துக்கு போகுது, அந்த ஆடு சொர்க்கத்துக்கு போகுது. அதனால பரஹிம்சை கிடையாது, பரஹிம்சை கிடையாதுன்னு சுவாமி ராமானுஜர் நிறைய எடுத்திருக்காரு. அது ஸ்ரீபாஷா அதிகாரம் நிறைய எடுத்திருக்காரு. இது ரெண்டாவது. மூன்றாவது சத்குரூப சேவாதி. சத்குரூப சேவாதி ஆச்சாரியன் மட்டும் எல்லாருக்குமே உண்டு. இப்ப நம்ம என்ன, நமக்கெல்லாம் ஆச்சாரியன் இருக்காரணும். அதே போல நமக்கெல்லாம் ஆஸ்திகா, நாஸ்திகாவுக்கு ஆச்சாரியன் உண்டு. அவன் உண்டா உண்டு. நாஸ்திகாலுக்கு ஆச்சாரம் உண்டு. இப்ப ஒரு நாஸ்திக ஆச்சாரியன் குருவை வச்சுக்கொண்டு அந்த குருவுக்கு நான் சேவை பண்றேன், அந்த குருவே எனக்கு, ஏன்னா இவன் என்னெல்லாம் கெடுதல் சொன்னோம் அதை சொல்லிட்டு இருப்பான். சகுனியை போல, சகுனி எத்தனை கெடுதல் பண்ணா அந்த மாதிரி சகுனியை போல என்னென்னலாம் கெடுதல் பண்ணணும். அப்ப சத்குரு சேவனம் பண்ண முடியுமா? பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் சுவாமி. எப்படிப்பட்ட சத்குருவா இருக்கணும்? ஆஸ்திகமான சாஸ்திர சம்மதத்தோடு இருக்கக்கூடிய குருவா இருந்தா அவனுக்கு சேவை சாய்க்கலாம், அவனுக்கு சேவை பண்ணலாம். அவருக்கு சேவை பண்றதை விட்டுட்டு ஒரு நாஸ்திகவாதி, அந்த ஏன்னா நாஸ்திகாலுக்கும் குரு உண்டு, நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த பகவான் இல்லை இல்லைன்னு சொல்றவாருக்கும் குரு உண்டு. இந்த பாருங்க, குரு மட்டும் மாறவே மாறாது. குரு இல்லைன்னு அவாலும் சொல்ல முடியாது. நாஸ்திகா கருப்பு வச்சுட்டாலும் கட்டிட்டு இருக்காளனும் அவாலனா கடவுள் கிடையாது, கடவுளை நம்ப முட்டாள் என்னன்னோ அப்படியே இந்த கருப்பு இதெல்லாம் எழுதி வச்சுட்டு இருப்பா. எத்தனை பண்ணாலும் சரி அவனுக்கும் ஆச்சாரம் உண்டு. ஆச்சாரியன்னு சொல்லிட்டு இருக்க குருன்னு வச்சுக்கோ. குரு அந்த குரு நான் அந்த குரு ஒத்துக்கலாமா? அது பிரயோஜனமே இல்லை. இது சொன்ன அப்ப அப்படிப்பட்ட குருவுக்கு பணிவிடை செய்யலாமா? கூடாது இல்லையா? அதான் தெரியும். ஆகா,
அதெல்லாம் ஆஸ்திகமாகனு ஆகவே ஆகாது. ஏன்னா நீ குருவுக்கு தானே சேவை பண்ற சுவாமி அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆஸ்திக குருவா தான் பண்ணலாம், நாஸ்திக குருக்கு பண்ணக்கூடாதுன்னு தெரியுங்க. இதுதான் பொய்த்தவம். ஆக 3 விஷயங்கள் பொய்த்தவம். என்னென்ன பொய்த்தவம்? விஷய விரக்தி, பரஹிம்சை நிவிருத்தி, சத்குரு சேவாதி. விஷய விரக்தினா என்னது? விஷய விரக்தினா நாம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்துல நல்லா தெரிஞ்சுக்கணும். சிலதெல்லாம் ரொம்ப நன்னா இருக்கும் பாக்குறதுக்கு, அது நமக்கு பிரயோஜனப்படலைன்னா அது அது நம்ம எடுத்துக்கப்படாது. அது விஷய நிவர்த்தி. அதே போல பரஹிம்சைன்னா சாகசிய வபாயாம் ஜுகூயாது என்று சொல்லக்கூட, வெள்ளாட்டின் வபை எடுத்து நம்ம ஆகுதி கொடுத்தோம்னா அந்த வெள்ளாட்டு சொர்க்கத்துக்கு போறதுனும். அப்ப அது என்னது? பரஹிம்சை நிவர்த்தி. அதுவும் பண்ணலாம். அதுக்கப்புறம் சத்குரு உபசேவம்னா என்னது? ஒண்ணுமில்ல சுவாமி, நாஸ்திகரை நான் சேவை பண்றேன்னா அந்த சேவை பண்ணக்கூடாது அப்படின்னு தெரியுது. இதுதான் இப்படிப்பட்ட நீச்ச சமயங்கள். இந்த நீச்ச சமயங்கள்லாம் மாண்டன போயிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நீச்ச சமயங்கள் ஒண்ணு வேண்டாம், பிணம் அப்படியே கீழே வந்துட்டு வச்சுக்க, அது எப்படி போகுமோ அதை போல நசிந்துட்டு. பிணம் எப்படி போகுது? பதவரால் தான் மனவாளமன் தெரிவிக்கிறார். பிணம் எப்படி போகுமோ அந்த மாதிரி நசித்து போயிருச்சுன்னா. ஆனால் மெய்ஞானிகள், தத்துவ ஞானிகள், அந்த அந்த தத்துவ ஞானிகள் இந்த பொய்த்தவத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். மெய்ஞானிகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏன்னா இந்த தத்துவ ஞானிகள் பார்க்கறது எதை? தத்துவமான அந்த பகவானையும் தத்துவமான அச்சித்து சித்தி ஈஸ்வரன் 3 தான் பார்ப்பான். மற்ற விஷயத்த பார்க்கவே மாட்டான். அப்ப தத்துவத்தை உள்ளபடி உள்ள அறிந்து இருக்கக்கூடிய தத்துவ ஞானிகள் என்ன பண்ணுவா? பகவான் முக்கோல்லாசத்துக்காக பண்ணுவா, சாஸ்திரத்துக்காக பண்ணுவா, சாஸ்திர வரம்ப மீறான் பண்ணுவா. வேதம் என்ன சொல்லித்தோ அந்த வேதம் சொன்னதுக்காக அந்தக்காக பண்ணக்கூடிய ஞானம் உடையவர்கள் அவர்கள். இதெல்லாம் நல்ல ஞானம். நல்ல ஞானம் மட்டும் இல்ல, மெய்ஞானம். அப்ப பகவானுடைய முக்கோல்லாசன் அவனுடைய ஆனந்தத்திற்காக பண்றது, சாஸ்திரம் சொன்னபடி பண்ணுறது, அதை பண்றதுல மெய்ஞானம். இப்ப அப்படிப்பட்ட சாஸ்திரம் சொன்னதுக்காக பண்ணணும். அதை யார் பண்ணார்? ராமானுஜர் பண்ணாரணும். புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்த மெஞ்ஞானத்து. அப்படிப்பட்ட ஞானம் யாரு? ராமானுஜர். கைத்தவன் ஞானத்து ராமானுஜர் தன்னை கார் தன்னையே. அப்படிப்பட்ட ராமானுஜனும் கார் தன்னையே. கார்னா ஔதாரியம், வள்ளல் தன்மை. வள்ளல் தன்மை மேகத்துக்கு தான் வள்ளல் தன்மை உண்டு. அதே போல கார்னா கார்மேகம், அந்த மேகம். அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை, அந்த ஔதாரியத்தோடு ஔதாரியம் ராமானுஜனும் கார் தன்னையே இருக்கு. கார் தன்னையே அப்படின்னு சொல்லிருக்கலையா? இந்த இடத்துல ஔதாரியம் உடையவர் ராமானுஜர், மேகத்தை போன்றவர் ராமானுஜர் அப்படின்னு சொல்லல. ஔதாரியம் ராமானுஜர் என்னும் கார் தன்னையே, ராமானுஜர் என்னும் கார் தன்னைய. அந்த கார் இஷி கொண்டு ராமானுஜர். அப்ப மேகமே ராமானுஜன் சொல்றார். ஆமை, மேகத்தை போன்றவர் ராமானுஜன் சொன்னமா, மேகமே ராமானுஜன் சொன்னமா? இப்ப பாருங்க, மறுபடியும் சொல்றேன். இப்ப கண்டுன்னு என்ற உடனே அவ்வளவு தூரம் பெருமை உமக்கு வந்ததா? யாரு கேட்டா இந்த உதாரணம் சொன்னா இந்த பாருங்க. ஒரு விஷயம் கொஞ்சம் சுமாரா ஒரு விஷயத்த ஒண்ணு நீட்டி பண்றாங்க. என்னன்னா, இன்று கண்டு எந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவே கைத்தவன் ஞானத்து ராமானுஜர் என்னும் கார்த்திகையும் சொன்னாரோனோ. இப்ப இவளுக்கு பெருமை வந்துடுது. யாருக்கு? திருவரங்க தமிழனாருக்கு. இத்தனை நாள் இவர் நீச்சன் 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 சொல்லின்றதார் போன பாட்டுல. ஏன்னா அருவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து 30 வாழ்த்தும் சொன்னாரோனோ. இப்ப இவருக்கு பெருமை என்ன பண்ண? இன்று கண்டு எந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தவன் ஞானம்னு சொன்ன உடனே, சரி இத்தனை பெருமை உங்களுக்கு வந்ததான்னு நம்ம கேட்ட உடனே, சரி சுவாமி ராமானுஜர் போய் வல்லன்னு சொன்னேரு, எதுக்காக சொன்னேரு? நீச்ச சமயங்களை தொலைச்சிட்டார். எந்த நீச்ச சமயங்கள்? புலச்சமயங்கள் நிலத்தவிய கைத்தவன் ஞானத்து. அந்த புலச்சமயங்களை தொலைச்சார். தொலைத்தபடியாலே ராமானுஜர் என்னும் கார் தன்னையே. அப்படிப்பட்ட வள்ளல் தன்மை உடையவர், அப்படிப்பட்ட மேகத்தை போன்ற ஔதாரியம் உடைய இருக்கக்கூடிய ராமானுஜர் அப்படின்னு திருவரங்க தமிழர் சொல்றாருன்னா சொல்லலன்ட்டு. அப்ப அவர் மேகமா அவர் வர்ணிக்கிறார். ராமானுஜர் வேற இல்ல, மேகம் வேற இல்ல. அத்தனை ஔதாரியம், அத்தனை வள்ளல் தன்மை. அந்த வள்ளல் தன்மை எதனால வந்ததுன்னா, புலச்சமயங்கள்லாம் நிரசனம் பண்ணினார். அந்த புலச்சமயங்கள் நிரசனம் பண்ணினபடியாலே
இவருக்கு வள்ளல் தன்மை கார் வண்ணனே ராமானுஜனும் கார் தன்மையே அப்படின்னு சொன்னாருன்னா அது சொல்லல. ஏன்னா இதுக்காக சொல்றேன்னு சொல்லல சுவாமி. அப்ப கார் தன்மை எதுக்காக சொன்னார்? அந்த கார் தன்மைன்னு எதுக்காக சொன்னார்? இதெல்லாம் அந்த ஔதாரியம் கண்ணில் படவே இல்லை, படவே இல்லை. பாடமாட்டேன்னு முந்தின பாட்டுல சொன்னாரோ, முந்தின பாட்டு என்ன பண்ணார்? பாடமாட்டேன்னு சொன்னாரோ. எங்க சுவாமி? அருவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாமதான் மொய்ப்பு பாடமாட்டேன்னு சொன்னாரோ. இவருக்கு பாடவை அவரை பாட வச்சாரணும் இந்த பாட்டுல. அங்க பாட மாட்டேன்னு சொல்லிட்டார், இப்ப பாட வச்சாரணும். அந்த பாட வைத்தது யாரு? ராமானுஜர் தானே. அந்த வள்ளல் தன்னை கண்ணப்பட்டது. கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த இடத்துல ரெண்டு விதமான வள்ளல் தன்மை நம்ம நிரூபிக்கலாம். ஒண்ணு, புலச்சமயங்களை நன்னா அவிழ்க்க வைத்து அதை நன்னாக வெளியிலே தள்ளினது ஒரு வள்ளல் தன்மை. அல்லது சுவாமி திருவரங்கத்தவனாருடைய பாடமாட்டேன் முந்தின பாட்டுல சொன்னார், இப்பாட்டுல பாடினார். இவரை பாட வைத்தது சுவாமி ராமானுஜர், அதனால் வள்ளல் தன்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். இந்த ரெண்டுல எந்த வள்ளல் தன்மையை சொல்றாருன்னா, அந்த முன்னாடி சொன்ன புலச்சமயங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த அதனால இவருக்கு வள்ளல் தன்மை வந்துடுத்துன்னு சொன்னேனோ, அதை சொல்லலன்ட்டார். அத சொல்லல. அப்ப எது சுவாமி வள்ளல் தன்மை? என்ன பாட வச்சாரு? அந்த புலச்சமயங்கள் அதெல்லாம் தோற்க வைத்து அவளெல்லாம் இவர் ஜெயிப்பதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. அது ராமானுஜர் பெரிய விஷயமான பெரிய விஷயமே இல்லை. என்னையும் பாட மாட்டேன் என்ன பாட வச்சாரனோ, அப்ப எத்தனை ஔதாரியம் இருக்கணும். அவ்வளவு மோசமானவன் நான். இங்க யார் திருவள்ளுவர் தெரிவியார்? அவ்வளவு மோசமானவன் நான். கீழே பண்ண பெரிய ஔதாரியம் இவரு கண்ணில் பண்ணல. மேகம் என்று ராமானுஜர் ஏன் சொல்றாருன்னா, என்னையும் பாட வச்சாரு. தாழ்ந்த எண்ணெய், தாழ்ந்த எண்ணெய் எப்படிப்பட்ட எண்ணெய்? வஞ்சனஞ்சில் வைத்து இது அறிவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து அப்படின்னு சொன்னாரனோ. இருநிலத்தில் ஒப்பாரில்லாத ஒருவர் அறிவினையேன் வஞ்சனஞ்சில் வைத்து அப்படிப்பட்ட எண்ணெயை பாட வைக்கிறவன்னா நான் எப்படிப்பட்டவன், எவ்வளவு மோசமானவன் நானு. இந்த மோசமான எண்ணெயே பாட வச்சிருக்காருன்னா எவ்வளவு ஔதாரியம் இருக்கணும். அத்தனை ஔதாரியம் இருந்தாத்தனை என்ன பாட வைக்க முடியும்? சரி சுவாமி, இந்த ஔதாரியத்தை அந்த புலச்சமயங்கள் அவித்து விட்டாரனோ, அவர்களெல்லாம் நிரசனம் பண்ணாரனோ, அதுக்கு இந்த ஔதாரியத்தை காட்ட முடியாது. அதெல்லாம் ஒன்றும் சிரமமே இல்லை ராமானுஜருக்கு. அந்த புலச்சமயங்களை தொலைப்பது அவருக்கு சிரமமே கிடையாது. ஆனா நான் எத்தனை பாபிஷ்டன், இந்த பாபிஷ்டனான என்னை பாட வைத்தாரு, இதுதான் அவருடைய ஔதாரியம். அதான் இந்த இடத்துல என்ன தெரிவிக்கிறதுனா, மேலெழுந்த வாரியாக பார்த்தா பாசுரத்தை பார்த்தா என்ன தெரிவிக்கிறது? பாசுரத்தை பார்த்தா இன்று கண்டு எந்தேன் பொய்த்தவம் போற்றும் கொலைச்சமயங்கள் நினைத்தவைய கைத்தவன் ஞானத்து ராமானுஜன் என்னும் கார் தன்னையேன்னு இந்த வரியை பார்க்கச்சு அந்த கொலைச்சமயங்கள்லாம் தொலைத்தார். அதனால ராமானுஜர் கார் தன்மை, ராமானுஜர் வள்ளல் தன்மை உடையவர், ஔதாரியம் உடையவர்னு சொல்லணுமோனோ. அது சொல்லல திருவரங்கத்தினார். ஔதாரியம் அதுக்கு இல்ல. ஔதாரியம் எதனால ஏற்பட்டதுன்னா, அந்த ஔதாரியம் எதனால இவருக்கு வந்ததுன்னா, என்னையும் பாட வச்சுட்டாரு, என்னையும் பாட வச்சுட்டாரு, என்னையும் பாடுகிறார். அதனால ராமானுஜர் என்னும் கார் தன்னையே அப்படிப்பட்ட கால இன்று கண்டுயர்ந்தேன், இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் கொலைச்சமயங்கள் நிலைத்தவிய கைத்தவன் ஞானத்து ராமானுஜன் என்னும் கார் தன்னையேன்னு தெரிவிக்கிறார். ஆச்சரியமான இப்ப பாடபேதம். இந்த பாடபேதத்தை அது மட்டும் ஆச்சரியன் மணவாளமாமி கேட்கிறார். மொய்த்தவன் தீவினையாலே அயராத பல்வுடல் என்று பாடமான போது திரண்ட குரூர கிரமங்களாலே நிறைந்துள்ள அநேக தேகங்கள் என்கை மொய்த்தல், திரளுதல், கைத்தல், கடிதல், கார்தன்னை என்பது முற்றுவமை அப்படின்னு எடுத்திருக்காரு. சுமாரா சொல்லிடுறேன். இந்த இடத்துல பாடபேதம் என்னன்னா, மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மொத்து அதனால் தொழிந்தேன், இது ஒரு பாடம். அப்படின்னா சூழ்ந்து கிடக்கிற வெப்பமான தீவினையாலே அந்த தீவினை என்கிற பாவத்தை உந்த பல பல ஜன்மங்கள் நான் எடுத்தேன், இது ஒரு அர்த்தம். அப்ப கர்மா உந்த ஜன்மம் எடுத்தது முதல் வியாக்கியாத்தின் அர்த்தம். கர்மா உந்த நிறைய மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல் பல பல உடல்கள் எடுத்திருக்க. அதனால என்னது, மொய்த்த வெண் தீவினையால பல பல ஜன்மாக்களை எடுத்தேன்னு முதல் அர்த்தம். ரெண்டாவது மொய்த்தவன் தீவினையால் அப்படின்னு இருக்கு இல்லையா, இந்த மொய்த்தவன் தீவினையார்னு வச்சுக்கலாம். மொய்த்தவன் தீவினையார்னா இப்ப தேகத்துக்கு விசேஷமா வச்சுட்டு
தேகத்து விசேஷனம். மைத்தவன் தீவினையானா ஏற்கனவே காரண காரிய பாவம். இந்த காரணத்தால் இந்த காரியம், என்னுடைய தீவினையாலே பல பல ஜென்மாக்கள், அது காரண காரிய பாவம். அதாவது காரண காரியம். மைத்தவன் தீவினை காரியம் பல்வுடல் தங்கத்துக்கு, அதனால் பெற்ற தீவினை உடலை எடுத்தேன், இது காரண காரிய பாவம். ஆனால் இப்ப என்ன, விசேஷண விசேஷ பாவம். விசேஷண விசேஷ பாவம் என்னன்னா என்ன அர்த்தம்னா, மேற்கொண்டு பல உடல் எடுத்தேனும் அந்த உடல் எப்படி இருக்குன்னா மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல். அப்படின்னா தீவினை மொச்சுண்டே இருக்கக்கூடிய உடல். நிறைய ஜென்மம் எடுத்துட்டேன் சுவாமி, ஏற்கனவே தீவினையால் தான் நிறைய ஜென்மம் எடுத்திருக்கேன். எடுத்த ஜென்மால தீவினை முடிச்சுட்டு இருக்கு. எடுத்த ஜென்மால தீவினை முடிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா தீவினை உடலைத்தான் மொய்க்குமே தவிர ஆத்மாவை தட்டாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். அப்ப ஒவ்வொரு ஜென்மாலும் தீவினை மொய்க்கிறது இந்த சரீரத்தை. அது எந்த சரீரமோ, அது ஸ்தாவர சரீரமோ ஜங்கம சரீரமோ இல்ல பக்ஷி சரீரமோ எந்த சரீரமா இருக்கலாம். ஆனா அந்த உடலைத்தான் அது மொய்க்கிறது. ஆத்மாவை மொய்க்கணும் மொய்க்காது. ஆத்மாவை தீவினை தட்டவே தட்டாது அப்படின்னா, அப்ப இதுதான் நம்ம சம்பிரதாயத்தின் முக்கியமான குறிக்கோள். என்னைக்குமே ஆத்மாவுக்கு ரஜோகுணம் தமோகுணம் உண்டானா கிடையாது. சத்துவகுணம், சுத்த சத்துவமையும் ஆத்மா, ஜீவாத்மா சுத்த சத்துவம். அதனாலதான் இந்த ஆத்மா மட்டும் தான் போடுது, சரீரம் போறது இல்லை. சரீரம் அங்க போனதுக்கு போய் வேற விதமான சரீரம், அப்ராகிருத்தமான சரீரம். அந்த சரீரம் சுத்த சத்துவமயமான சரீரம், இந்த சரீரம் பிராகிருத்தமான சரீரம். அதுக்குதான் அதுக்கு அப்ராகிருத்தமான சரீரம். இங்க சீவைக்குள்ள போன உடனே, அதாவது இங்க விரஜானதி தாண்டின உடனே அமானவுடைய கரஸ்பர்சம் பட்ட உடனே, இது அர்ச்சராதி நம்ம பார்த்திருக்கோம், பட்ட உடனே நமக்கு அப்ராகிருத்தமான திருமேனி கிடைக்கிறது. அந்த திருமேனி சுத்த சத்துவமயமான திருமேனி. அது பிராகிருதம் கிடையாது, பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டது கிடையாது. இது பஞ்சபூதங்களால ஆக்கப்பட்டது, பிராகிருதம் அப்படின்னு அழியக்கூடியது. இந்த சரீரத்துலதான் எல்லாமே தீவினை எல்லாம் இதுலதான் படுவோம். இந்த தீவினை இதுலதான் படுமே தவிர ஆத்மாவில படுவன்னா படவே படாது. இது ஆத்மாவை தட்டாது. அப்ப இந்த பிரகிருதி சம்பந்தத்தால் தான். அப்ப ஆத்மா படுறத சுவாமி எனக்கு வலிக்கிறது என்ன, இந்த சம்பந்தம் இருக்கிறபடியால வலிக்கிறது. ஆத்மா வலிக்கிறது, ஆத்மா சிரிக்கிறது, ஆத்மா ஓடுறது ஆடுறது எல்லாம் பண்றது என்னன்னா இந்த பிரகிருதி சம்பந்தம். அதனால ஆத்மா பாடுனா ஆத்மாவுக்கு தனியா எந்த சிரமமும் கிடையாது. அதனாலதான் ஆத்மானுபவ காமன்னு தனியா ஒருத்தர் இருக்கார். அவர் யார் தெரியுமா? ஆத்மானுபவ காமன்னு பேரு. அவர் ஆத்மாவே அனுபவிச்சுட்டு பாரு, ஆத்மாவை பூர்வம் அனுபவிச்சுட்டு இருக்கா இல்லையா? அதனால அப்ப வெந்தி ஆத்மாவும் தனியா சமம் கிடையாது. வெந்தி வினையார் பல்லுடல். இது உடலுக்கு வெந்து வினையை விசேஷமாக வைத்துக் கொள்ளணும். அப்ப தீவினையாக எப்போதும் சூழ்ந்து கொள்ளப்பட்ட உடல், தீவினையால் எப்போதும் சூழ்ந்து கொள்ளப்பட்ட உடல். அப்படிப்பட்ட உடல் பல உடலை எடுத்திருக்கிறேன். பல உடலுங்க. எப்படி முனநாள்கள் எல்லாம் இதுக்கு முன்னாடி இனிமே கிடையாது. திருவரங்கத்தமிழர் இனிமே அடுத்த ஜென்மா உண்டானா எப்ப இன்று கண்டு எந்தேன் பொய்த்தமம் போற்றும் புலச்சமயங்கள் நிலைத்தவிய கைத்தவன் ஞானத்தினும் இன்னைக்கு நான் கண்டுட்டணும். இனிமே கிடையாது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, முனநாள்கள் எல்லாம். முனநாள்கள்னா இதுக்கு முன்னாடி என்னென்ன உண்டாகுது. அப்ப மைத்தவன் தீவினை இந்த பல்லுடல் எடுத்தேன், இதுதான் என்னது காரண காரிய பாவம். இன்னொன்னு விசேஷ பாவம். இதுதான் விசேஷ பாவம் என்னது, அந்த எடுத்த அந்த சரீரத்திலையும் மொய்ச்சின்னு இருக்கு. இந்த தீவினைகள்லாம் மொய்ச்சின்னு இருக்கு. இது விசேஷ பாவம் முடிக்கிறார். இதுல அவர் அரும்பதத்துல சில கொடுத்திருக்கார். கைத்தல்னா தபஸ்வி கார்தன்னை அப்படின்னா முற்றுவமைன்ற. கார்தன்னம் முற்றுமை. காரை போன்ற ராமானுஜன் சொல்லியிருக்கணும். அப்படின்னா மேகத்தை போன்ற ராமானுஜன் சொல்லியிருக்கணும். மேகத்தை போன்ற ராமானுஜன் சொல்லாம மேகமே ராமானுஜன் சொல்றாரு இல்லையா? மேகமே ராமானுஜன் சொல்லலாமா? மேகத்துக்கும் ராமானுஜன் மேகம் அச்சித்து சுவாமி, ராமானுஜன் அச்சித்த கிடையாது. அப்படி ரெண்டு சொல்லலாமான்னா இது இன்னொன்னு பார்ப்போம். இதே மாதிரி தாவி வையம் கொண்ட தரந்தாமரை கற்கு கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. இது ஆழ்வார் பாட்டு. தாவி வையம் கொண்ட தரந்தாமரை கற்கு கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோ. என்ன ஒன்னும் கூவிக்கொள்ளும் காரணம் ஐஷன் போற காலம் ஒன்னும் குறுகாதுன்னு கேட்கிறார். யார்கிட்ட? தடன் தாமரை கிட்ட பிரார்த்திக்கிறார். சுவாமி தாவி வையம் கொண்டது தடன் தாமரையா, தாவி வையம் கொண்டது திருவிக்கிரம அவதாரமா? திருவிக்கிரமன் தான் தாவி வையம் கொண்டான். தடன் தாமரை பண்ணல. தாமரையா பண்ணித்தேன், தாமரை பண்ணல.
திருவிக்கிரமன் தான் பண்ணான் அப்படின்னா நம்பில் அதில் விசாரிக்கிறார். அந்த தடந்தாமரைகளை திருவடிக்கு ஒத்திருக்கிறபடியாலே அந்த திருவடிகளை தடந்தாமரைன்னு சொல்லலாம், தடந்தாமரையே திருவடின்னு சொல்லலாம், தடந்தாமரையே திருவடின்னு சொல்லலாம், திருவடியையே தடந்தாமரை சொல்லலாம். ஏன்னா திருவடிக்கு ஒத்தி இருக்கிறபடியா சொல்லலாம் போனோம். அதனால்தான் தாவி வையம் கொண்ட தரந்தாமரை கட்டு கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதம் அப்படிங்கிற. அப்ப திருவடியை தனியா சொல்லி தாவி வையம் கூட தரந்தாமரைன்னு சொல்ல முடியாது. அந்த தாவி வையம் கொண்டதே இந்த திருவடி, அந்த திருவடியே தாமரை. அப்ப தாமரையே திருவடி உருவப்படுத்தினார் இல்லையா? அதே போல இங்கேயும் ராமானுஜர் கார் போன்ற ஔதாரியம் இருக்கு. கார் போன்ற ஔதாரியம் இருக்குன்னா காரை போன்ற அவதாரிகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறார் அர்த்தம். கார் வேறு இவர் வேறு சுவாமி, உங்களுக்கு தள்ளி வைக்கிற ஒண்ணு வேண்டாம், அதெல்லாம் முடிஞ்சுன்னு இதுல இருந்து பிரதி எடுத்து எல்லாருக்கும் கொடுக்க போறா. இந்த காலட்சம் எடுக்கும், இந்த காலம் கொடுக்கணும் அப்படின்னா இந்த ரெக்கார்டிங் தானே இருப்பா, ரெக்கார்டிங் எடுத்து பிரதி எடுத்து கொடுத்துட்டே இருப்பா. பிரதி எடுத்து கொடுக்குறான்னா என்னதான் ஒரிஜினலா இருக்கக்கூடிய அந்த பிரதியை காட்டினா ரெண்டாம் பட்சமா இருக்கக்கூடிய பிரதி கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். எத்தனை பிரதி எடுத்தாலும் பிரதி வந்துட்டே இருக்கும், அதுல இருந்து வந்துட்டே இருக்கும். ஆனா மறுபடியும் எடுக்க 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 என்ன ஆகுனா அது கொஞ்சம் அதோட தரம் குறையறதும். அதே போல இப்ப அந்த கார்மேகம் என்று சொல்லக்கூடிய மேகம் வேறு, ராமானுஜர் வேறு வந்துச்சுன்னா அப்ப அதுல இருந்து எடுத்த மாதிரி வந்துருது. போல போல வந்துட்டு பிரதி எடுத்த அப்புறம் வந்து அப்ப கொஞ்சம் ஒரு தரம் குறையறதும். அதுவே சொல்லியாச்சுன்னா இது போல தாவி வையம் கொண்ட தரம் தாவரை என்னுமா போலே. அதே போல இங்க என்ன இருக்கு? கார்மேகம் யாரு? ராமானுஜர். அப்ப ஔதாரியம் சொல்லிட்டு கார்மேகம், கார்மேகம் சொல்லிட்டு ராமானுஜர், அதான் தெரியும். அப்ப அந்த ரவுதா அதே போல இந்த மேகத்திற்கு ஔதாரியம், மேகத்துக்கு இருக்கிற ஔதாரியம் இல்ல, மேகமே ராமானுஜர், மேகமே ராமானுஜர். அப்படின்னால்தான் மேகமே ராமானுஜர் தெரிவிக்கிறார். ஆக மணவாளனுடைய வியாக்கியானம் முற்றி பெற்றது திரிலோகஞ்சியுடைய அவதாரிகை. ஆச்சரியமான அவதாரிகை. அவதாரிதான் முதல்ல வாசிட்டேன், முதல்ல அவருடைய அவதாரிதான் வச்சேன். மைத்தவன் தீவிரையால் பல்லுடன் தரும் மொத்து, அதனால் எச்சொழிந்த உடனாள்கள் எல்லாம் உண்டு கண்டு எந்தின் பொய்த்தமம் போட்டு முளைச்சவங்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப ஆச்சரியமான அவதாரியை வாசிக்கலாம் தெரிவிக்கிறேன். அதாவது மைத்தவன் தீவினையால் பல்லுடல் தரும் மொத்து, அதனால் எச்சொழிந்தன்னா இந்த வஞ்சனஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் ராமானுஜ ஸ்தோத்திரம் பண்ணினான் இல்லையா? இப்ப நிர்வேதப்பட்டார். என்ன நிர்வேதனா? இப்படித்தான் உமக்கு ஒண்ணும் கிடையாதுன்னு சொன்னேல பாட்டு. இதுக்கு முன்னாடி பாட்டு என்ன? 23ஆம் பாட்டு வைப்பாய் வான்புரண்டு. அந்த பாட்டுலயே எனக்கு ஒண்ணுமே கிடையாது, என்னமோ கிடையாதுன்னு சொன்னீரு. இப்ப மட்டும் என்னமா உனக்கு செவிச்சல், என்னமா உனக்கு அந்த ஞாபகம் வந்துடுது, என்னமா உனக்கு அதெல்லாம் வந்துடுது அப்படின்னு கேட்கிறாங்க. வந்துட்டுன்னா அனாதி காலமாக எத்தனையோ கேள்வி பிறக்க, அனாதி காலமாக எத்தனையோ தேகங்கள் எடுத்தேன். என்னென்ன தேகம்? திரியக்கு என்ன, ஸ்தாபனம் என்ன, ஜங்கமம் என்ன, எத்தனையோ தேகங்கள் எடுத்தேன். அந்த தேகங்கள்னா சரீரங்கள். அந்த சரீரங்கள் என்னது? மொய்த்தவென் தீவினை, மொய்க்கிறது. மொய்த்தவென் நிறைய தீவினை, நிறைய தீவினை. ஒவ்வொரு தீவினையிலும் ஒவ்வொரு மாதிரியான உடல். நமக்கு என்ன நினைப்போம்? இப்ப நாம இந்த ஜென்ம ஒரு பாவம் பண்ண வச்சுக்கேன், இன்னொருத்தர் இன்னொரு பாவம் பண்ணியிருக்காரு, ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான அடுத்த ஜென்மா வருமானா வராது. ஒவ்வொருத்தருடைய பாவம் அவரவருடைய பாவத்துக்கு தகுந்தவரை ஜென்மா மாறும். அவரவர்கள் அதான் மொய்த்தவென் தீவினை. லோகோ பின்ன ருச்சிக்குன்னு சொல்லுவார். லோகோ பின்ன ருச்சி, எத்தனையோ வினைகள், ஒன்னா ரெண்டா. அந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ருச்சி. என் ருச்சிக்கு தகுந்தாற் போல நான் பாவம் பண்ணியிருக்கேன், அவர் ருச்சிக்கு தகுந்தாற் போல அவர் பாவம் பண்ணியிருக்கார். அந்தந்த பாவத்துக்கு தகுந்தா போல அந்த உடல், இந்தந்த பாவத்துக்கு தகுந்தா போல இந்த உடல். இதான் பல்லுடல். மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல். அந்த தீவினையாலே பல பல உடல்கள், பல பல உடல்கள்னா என்ன சுவாமி? இவருக்கு வேறு உடல், இவருக்கு வேறு உடல் இல்ல சுவாமி. எல்லாரும் மனுஷன் தானே பிறந்திருக்கானா? மனுஷனா பிறந்திருந்தா விட இவருடைய உடல்ல இருக்கக்கூடிய சத்துவகுண ரஜோகுணம் தமோகுணம் வேறு, அவருடைய உடல்ல இருக்கக்கூடிய சத்துவகுண ரஜோகுணம் தமோகுணம் வேறு, இவருக்கு இருக்கக்கூடிய புத்தி சுபாவம் வேறு, அவருக்கு இருக்கக்கூடிய புத்தி சுபாவம் வேறு, இவருடைய உடம்பு வாகை வேறு, அவருடைய உடம்பு வாகை வேறு. அது என்னமா சுவாமி? என்ன? அதான் மொய்த்த வெண்தீவினையால் பல்லுடல். அந்த வெண்தீவினையா இருக்கு இல்லையா? அதனால பல்லுடல் நிறைய ஜன்மா எடுத்தான்னு ஒரு அர்த்தம். இரண்டாவது, பல வகைப்பட்ட உடலை எடுத்த.
முதல்ல நிறைய ஜென்மம். மொய்த்தவன் தீவினையால் பல்லுடல்னா நிறைய ஜென்மாவை எடுத்தன் முதல் அர்த்தம். ரெண்டாவது பல வகைப்பட்ட உடல். என்ன சொல்ல பல வகைப்பட்டனா, தேகம் எழுந்தபடியாலே இருக்கும் சிரமத்தை சொல்றாரு. தேகம் எடுத்தாச்சுன்னா என்ன இருக்கும், அதுக்கு என்ன சிரமம் பாருங்க. இதுதான் அவஸ்தா சப்தகம்னு பேரு. அவஸ்தா சப்தகம்னா 7 விதமான சப்தகங்கள். அவஸ்தா சப்தகம்னு பேர் இதுக்கு. கர்ப்ப, ஜன்ம, யவ்வன, பால்ய, ஜரா, மரண, நரக. இதுதான் அவஸ்தா சப்தகம். இது பராசர மகரிஷி விஷ்ணு புராணத்தை தெரிவிக்கிறார். ஒவ்வொரு ஜன்மத்துக்கும், ஒவ்வொரு விஷயத்துக்கும், ஒவ்வொரு சரீரத்துக்கும் எடுத்துக்கிறோம்னா சரீரம், அதுக்கு 7 விதமான அவஸ்தைகள் உண்டு. முதல்ல கர்ப்பம், அடுத்து ஜன்மம், அடுத்து பால்யம், அடுத்து யவ்வனம், அடுத்து ஜரா, அடுத்து மரணம், அடுத்து நரக்கம். கர்ப்பம் என்ன, உள்ள போய் கர்ப்பவாசம் பண்றோமோனோ 10 மாசம், இது கர்ப்பவாசம் கர்ப்பம். ஜன்மானா பறக்கிறோமோனோ அது ஜன்மா. பின்னாடியா நாளைக்கு இன்னும் சொல்றேன் ஜன்மா. அடுத்து பால்யம்னா குழந்தை பிரயாதம். பிரயம் என்னன்னா தெரியாது. என்னுடைய விஷயத்தை நானே பார்த்து கொள்வது என்னால் முடியாது. சாப்பிட்றது எது சாப்பிடணும்னு தெரியாது, எப்படி மலஜலம் கழிக்கணும்னு தெரியாது. அது கழிச்சாச்சுன்னா அது அலம்பிக்கணுமா எப்படின்னா அதுவுமே தெரியாது. அதுதான் பால்யம் பேரு. அதுக்கப்புறம் சாரி, அது இது குழந்தை பிராயம், பால்யன்னு பேரு. அதுக்கப்புறம் யவ்வனம். யவ்வனம்னானது விஷயானுபவத்தில் ஈடுபடுறது. யாரையே பார்த்தோம்னா அந்த சரீர இன்பம் இருக்கு இல்லையா, அந்த சரீர இன்பத்தை தான் யவ்வனம். அந்த யவனத்தை ஈடுபடுறது. அப்புறம் ஜரை. ஜரைன்னா என்ன சுவாமி, மூப்புன்னா மற்ற பேர் கையை எதிர்பார்க்கணும். வயசாயிடுச்சுனாலே போச்சு, மற்ற பேர் கையை எதிர்பார்க்கறது. அதுக்கப்புறம் மரணம். மரணம்னா கிளம்பியாச்சு, கிளம்பி போயாச்சு, கிளம்பி போறது அந்த மரணம். அதுக்கப்புறம் என்னது, நரகம். கிளம்பி போயாச்சு, போன பிறகு படக்கூடிய அவஸ்தை. அங்க விசாமுட்டாளா நரக்க வேதனையில எத்தனையோ நரக்கங்கள் இருக்கணும், அங்க படுறவனும். இந்த 7 விதமான அவஸ்தைகள் நம்மளோட ஜென்மா நமக்கு கிடைக்கிறது. அப்படி என்னென்ன, கர்ப்பம் என்ன, ஜன்மம் என்ன, பால்யம் என்ன, யவ்வனம் என்ன, அதே போல ஜரா என்ன, மரணம் என்ன, நரக்கம் என்ன. இந்த 7 கிடைக்கிறதுனோ, இந்த 7 கிடைக்காம இருக்கணும்னா ஒரே வழி உடையவன் திருவடி என்னன்றது நாளை காத்தால பார்ப்போம். ஆழ்வாரும் பெருமானார்ஜிய திருவிழிதேசனம், ஆச்சாரியம் திருவிழிதேசனம், பாகவதாகு திருவடிகளே சரணம். சாயங்காலம் திருவாய்மொழி காலட்சேபம், அதாவது திருப்பல்லாண்டு பார்த்துட்டு இருக்கோம். ஆச்சரியமான அவதாரிகை ஒன்றும் இதுக்கு முன்னாடி 3ஆம் தனியன் தான் பார்த்துட்டு இருக்கோம். 3ஆம் தனி பண்ணி முடிஞ்ச உடனே அதுக்கப்புறம் அவதாரிக்கை, ஆச்சரியமான அவதாரிக்கை. அந்த 3ஆம் தனியன்லயே ரொம்ப நாள் தெரிவிக்கிறார். கடைசியில் இன்னும் முடியலை, 3ஆம் தனியை முடிக்கவே இல்லை. அதை முடிஞ்சிட்டு அவதாரியை பார்க்கணும் என்னன்றது பார்ப்போம். ஆழ்வார் எம்பெருமானார்ஜிய திருவிழேசனம், ஆச்சாரியம் திருவிழேசனம், பாகவதால் திருவடிகளே சரணம். சந்தேகம் ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் தன்யூ சுவாமி பாக்கியம். धन्योस्मि स्वामी. श्रीमते रामानुजाय नमः. அடியேன் சுவாமி தன்யோஸ்மி சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. சுவாமி அடியேன் அடியேன் தாசன். சுவாமி. சடோகம் சுவாமி. சௌரியமா இருக்கே, சௌரியமா இருக்கே இல்லையா? அது தேவர் கிருப்பை, பெருமாள் கிருப்பை, பாவதா கிருப்பை, எல்லாம் சௌரியமா போயிட்டு சுவாமி. அடியேன் அடியேன் தாசன் தாசன் தாசன். தன்யோஸ்மி சுவாமி. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தேவதை திருவடி சேவிச்சுக்கிற சுவாமி. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அடியேன் சுவாமி. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. பாக்கியம் சுவாமி.